நேற்றுக்கு 4ஆம் பாட்டு பார்த்தோம். முதல் 3 பாட்டால ஆழ்வார் தாம் அனுபவித்த எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை 4ஆம் பாட்டு தொடங்கி 11 பாட்டுகளால மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றார். அதுல அந்த உபதேசத்தை கொண்ட 11 பாட்டுக்கள முதல் பாட்டால ஆழ்வார் என்ன சாதிச்சார்? மொய்த்த வல்வினையுள் நின்று என்று இந்த சம்சாரிகள்லாம் நாங்கெல்லாம் பரம பாபிகளாச்சு, நாங்க எப்படி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல முடியும் அப்படின்னு பின்வாங்க. அப்பொழுது பரம பாபியான சத்திரபந்துவே திருநாமத்தினுடைய வைபவத்தால மோட்சத்தை பெற்றான். ஆகையினால திருநாமத்தை சொல்றதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்றத உபதேசம் பண்ணார் 4ஆம் பாட்டுல. 5ஆம் பாட்டு பெண்டிரால் பிறவியுள் பிணங்குமாறு என்ற விலட்சண விஷயத்தை விட்டு துர்விஷயங்களை பற்றி அனர்த்தப்படுவதே என்று வெறுத்தார்கள். கீழ் என்ன பண்ணார்? பிறவியுள் பிணங்குமாறு அப்படின்னு முடிச்சார். பிறவியுள் பிணங்குமாறு அப்படின்னா பிறவியுளே இருந்து கொண்டு பரஸ்பரம், பிணக்கம்னா சண்டை, விவாதம், சம்சாரத்துல இருந்து கொண்டு பிறவியிலே அகப்பட்டு அத்தியந்தம் நிகீனமான விஷயங்களை, மிகவும் தாழ்ந்த விஷயங்களிலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு ஆழ்வார் வெறுத்தார்கள். தாழ்ந்த விஷயங்களை பற்றுகிறீர்கள், விலட்சண விஷயத்தை விட்டு பெரிய பெருமாள் அத்தியந்தம் மேம்பட்ட விஷயம், அவர் சுலபமாகவும் இருக்கார், அப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு நீங்கள் இந்த மாதிரி பிணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே அப்படின்னு வெறுத்தார்கள். ஏன் தான் அப்படின்னு சம்சாரிகளுக்கோ பதில் அளிக்கிறார்கள். ஆழ்வாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஏன் தான், ஏன் ஆழ்வார் இப்படி சொல்றீர்? ஏன் தான் சோடச வயஸ்கையான ஸ்திரீகள் சஞ்சரிக்கிற சம்சாரத்துக்கு பொல்லாங்கு சொல்லுவான் ஏன் என்று லோகாயத்திகன் பிரத்யவஸ்தானம் பண்ணினான். லோகாயத்திகன் உடம்பே உயிர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவன், சாருவாக்கன், இந்த காலத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துலதான் லோகாயத்த மதம். அவன் என்ன சொல்றான்னா, சம்சாரத்துக்கு என்ன தோஷம் இருக்கு, சம்சாரத்துல எவ்வளவு நன்மை இருக்கு, சோடச வயஸ்கையான ஸ்திரீகள் சஞ்சரிக்கிற சம்சாரம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த சம்சாரத்துல நிறைய நாம் விரும்பத்தக்க விஷயங்கள் இருக்கு, இளம் பெண்கள்லாம் இருக்கார்களே அப்படின்னு அவன் பதில் அளிக்கிறான். இந்த சம்சாரத்துல என்ன தோஷம் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் அவர்களுடைய கண்ணோட்டத்தை வச்சுன்னு பார்க்கணும். ஆழ்வார் யாரை குறித்து உபதேசம் பண்ண பார்க்கிறார் அப்படின்னா, யாருக்கு, எந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் எம்பெருமான அடையறதுக்கு சற்றே சில வாய்ப்பு இருக்குமோ எல்லாரையும் குறித்து ஆழ்வார் உபதேசம் பண்றதுக்காக தான் இறங்குறேன். தெரிந்தவே மாட்டான் அப்படின்னு நினைச்சவனை பத்தி உபதேசம் பண்ணி பயனே கிடையாது. இப்போ யாருக்கு உபதேசம் பண்ண முடியும்? தெரிந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றவர்களை குறித்துதான். ஆக எம்பெருமான் திருவடிகள்ல கிட்டுவதற்கு யாருக்கு சற்றே வாய்ப்பு இருக்கோ அவர்களையும் கூட சம்சாரமாகிற படுகொழியில விழாத படிக்கு ஆழ்வார் உபதேசம் பண்ணி திருத்தரார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த எம்பெருமானை அடைவதற்கு கொஞ்சம் ஆபிமுக்கியம், எம்பெருமான் திருவடிகள் அடைவதற்கு கொஞ்சம் ஆசை கொண்டவர்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தால் அவருக்கு ஆழ்வார் என்ன எச்சரிக்கை விடுப்பார்? நீங்கள் மற்ற விஷயத்துல ஈடுபடாதீங்கள் அப்படின்னு. அவர்கள் எந்த விஷயத்துல கால் பாவ கூடுமோ அந்த விஷயத்துல ஈடுபடாதீங்கள் அப்படின்னு ஆழ்வார் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவார். அதே போல நாம் அது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துட்டு அவரவர்களுக்கு எந்தெந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் எம்பெருமான அடையறதுக்குள்ள ஆசை இருக்கோ அவர்கள் எல்லா தினத்திலையும் ஆழ்வார் உபதேசம் பண்றதாக தான் நம்ம கொள்ள வேண்டும். இப்ப பகவத்கீதை எடுத்துட்டோம்னா கண்ணன் அர்ஜுனனை போர் புரியறதுக்காக உபதேசம் பண்ணான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிதானே கடைசியில முடிச்சது. அது போர் புரியறதுக்காக எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான் அப்படின்னா அந்த போர்ன்றது உண்மையாக எந்த உள்ளத்தால் எம்பெருமான் அப்படி சொன்னான் போர் பண்ண அப்படின்னு? மோட்சத்துக்கு உபாயமாக கர்மம் இருக்கு, கர்மம் செஞ்சா மனசுடைய அழுக்குதான் கழியும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, எப்படி எம்பெருமானருடைய மத்தத்துல பக்தியானது உபாயம், பக்தி வரத்துக்கு கர்மமானது காரணம் அப்படின்ற எண்ணத்தோட தான் கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னா போரை செய் அப்படின்னு சொல்றான். போரை செய்தாயே என்றால் உனக்கு கர்மம், அது அதை செய்ய செய்ய மனசிலே தூய்மை வரும்,
அதற்கு பிறகு பக்தியால நான் அடையலாம் அப்படின்னு இவ்வளவு எம்பெருமானுக்கு அங்க திருவுள்ளம் இருக்கு. அதனால போரை பண்ணு அப்படின்னு எம்பெருமானுக்கு திருவுள்ளம் கிடையாது. அதே போல இங்கேயும் ஆழ்வாருக்கு எடுத்துக்காட்டாக சில விஷயத்தை ஆழ்வார் சொன்னாலும் நம்ம என்ன வச்சுக்கணும் அபிப்பிராயம், எம்பெருமானை அடையும் பொழுது என்னென்னலாம் தடை இருக்குமோ எல்லாவற்றையும் ஆழ்வார் விலக்கி கொடுக்கிறார் உபதேசத்தாலே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக இந்த லோகாயத்திகன் இந்த மாதிரி பிரத்யவஸ்தானம் பண்றான். பிரத்யவஸ்தானம் அப்படின்னா எதிரில தோன்றி மறு கேள்வி கேட்கறது. சம்சாரத்துல என்ன குறை இருக்கு ஆழ்வீர், நிறைய விஷயங்கள் இருக்கே இங்க அப்படின்னு கேட்க அவன் ஆகிறான். அந்த லோகாயத்திகன் அப்படின்றவன் எப்படிப்பட்டவன், சாருவாக்கன் சொல்றான் இல்லையா. சாருவாக்கன் அப்படின்றத அநேகமா எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சாரு அப்படின்னா அழகு, அழகான வாக்கை உடையவன். அவனுடைய வாக்கு கண்டு எல்லாருமே மயங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் என்ன சொல்றான், தேகாதிரிக்தமாய் இருப்பவன் ஒரு ஆத்மா உண்டு என்றும் தர்மாதர்மங்கள் உண்டு என்றும் பரலோகம் உண்டு என்றும் சொல்லுகிறவை அசத்தியம், எல்லாமே பொய் அப்படின்றான். தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதா, அது பொய். அதே போல தர்மம் அதர்மம், என்னது செஞ்சா கண்ணுக்கு தெரியாத ஒரு புண்ணியம் ஏற்படும், கண்ணுக்கு தெரியாத பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்றதும் பொய். கண்ணுக்கு தெரியாத பாப்பம் ஏற்படும், கண்ணுக்கு தெரியாத துக்கம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றதும் பொய். அதே போல பரலோகம், கண்ணுக்கு தெரியாத பலன் தானே பரலோகம், சொர்க்கமோ நரகமோ எல்லாமே பொய், சொல்லுகிறவை எல்லாம் அசத்தியம். பிரத்யக்ஷிக்கிற உடம்பு கொண்டு அனுபவிக்கிற திருஷ்டானுபவம் ஒழிய வேறொன்றில்லை. நமக்கு கண்ணு தெரியறது, இந்த உடம்பு தெரியறது, பிரத்யக்ஷிக்கிற உடம்பு இருக்கு, இதை கொண்டு அனுபவிக்கணுமே ஒழிய இருக்கிற காலத்தை வீணா போகலாமா? அதனால எவ்வளவு முடியுமோ உடம்பை கொண்டு அனுபவிக்கலாம் அப்படின்றத லோகாயத்தை நம்முடைய புஸ்தகத்துல இருக்கு இல்லையா, எங்கேயோ தேடிலாம் போக வேண்டாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் பிலாசபி இதுதான், உடம்பை கொண்டு எவ்வளவு முடியுமோ இன்பத்தை எய்த வேண்டும் அப்படின்றதுதான். அதனால இந்த காலகட்டத்துல இது ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம். ஏன்னா இந்த படுகுடியில நாம் எல்லாம் விழுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. மற்றவர்கள் கொஞ்சம் ஆசை இருக்கிறவர்கள் எப்படியாவது அந்த வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ் வெளில வரணும். மற்றவர்களும் கூட பகவான் இடத்துல ஈடுபாடு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட எப்போ வேணாலும் இது அந்த படுகுடியானது அதில் ஈர்த்து கொள்ள சக்தி பெற்றதுதான். அதனால இப்படி சொல்றவன் தான் லோகாயத்தை நம்ம இப்படி ஆழ்வாரத்துல கேட்கிறோம். சம்சாரத்துக்கு என்ன பொல்லாங்குன்னா குற்றம், குறை. அவர்களை குறித்து விஷயங்கள் அல்பாஸ்திரத்துவ அநேக தோஷ தூஷ்டங்கள் இவையெல்லாம் சொல்ல வேண்டுவது லபித்தாலிலே துராராதமாகையாலே லபிக்கை அரிது என்கிறார். இந்த லோகாயத்தினை குறித்து ஆழ்வார் என்ன பதில் உரைக்கிறார் அப்படின்னா, விஷயங்கள்னா அல்பங்களாக இருக்கும். மிகவும் என்ன இருக்கு அந்த இன்பம், ஒரு இன்பமும் கிடையாது அந்த விஷயங்கள்ல, அல்பமான விஷயங்கள், அஸ்திரமானவை, நிலை நிற்காது. சரி, இதெல்லாம் எப்ப சொல்லணும் அப்படின்னா, ஒரு கால் விஷயம் கிடைச்சதுன்னா தானே. அந்த விஷயம் கிடைச்சிருச்சு, அந்த அனுபவத்துல அவன் ஈடுபட போறான், அப்ப தடுக்க வேண்டியிருக்கு. இந்த அனுபவமானது மிகவும் தாழ்ந்தது, அல்பமானது, அஸ்திரமானது, உண்மையில அந்த விஷயம் கூட கிடைக்காது, அது துர்லபமாக இருக்கும். இவன் என்ன பண்றான்னா, அந்த துர்லபமான விஷயம் கிடைக்கணுமே அப்படின்றதுக்காக பாடுபடலாம். ஆனா கிடைச்சாலும் அந்த விஷயம் எப்படிப்பட்டதுன்னா அல்பமாக அஸ்திரமாகவும் இருக்குன்னு அடியே பிடித்து இவ்வளவு சிரமம் இருக்கு. ஆக அல்பமான விஷயத்துக்காக இவ்வளவு சிரமப்படுறிய நீ அப்படின்னு ஆழ்வார் இதுல பதில் உரைக்கிறார். பெண்டிரால் சுகங்கள் வைப்பான் பெரியதோர் இடம்பை பூண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து அன்புடாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா தொடும்பர் சோர் உகக்குமாறு. பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான், இவனுடைய சங்கல்ப வாக்கியம் இது. பெண்டிர் அப்படின்னா மனைவி அப்படின்னு அர்த்தம். பெண்டிரால் பல மனைவிகள், பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான். உய்ப்பான் அப்படின்னா உய்ப்பதற்காக அப்படின்னு. திருப்பாவையில போவான் போகின்றாரை அப்படின்னு வருது. போவான் அப்படின்னு என்ன அர்த்தம், போவதற்காக அப்படின்னு. அதே போல இங்க உய்ப்பான் அப்படின்னா அதை எய்துவதற்காக, சுகத்தை அடைவதற்காக. இதுதான் அவனுடைய சங்கல்ப வாக்கியம். சங்கல்பம் அப்படின்னா நம்மளுடைய ஆசை. என்னுடைய சங்கல்ப வாக்கியம் இப்படி இருக்கு. இது எது போல இருக்கு அப்படின்னா, என்ன சங்கல்ப வாக்கியம், பெண்டிரை கொண்டு நான் சுகத்தை எய்த போகிறேன் அப்படின்ற சங்கல்ப வாக்கியம். அது எப்படி இருக்குன்னா, அக்னியை அணைந்து விடாய் தீர நினைப்பாரை போலேயும். ஒருத்தனுக்கு தாகம் இருக்கு, என்ன பண்ண நினைக்கிறான், அக்னியை கட்டிக்கலாமே அப்ப என் தாகம் தீரும் அப்படின்னு நினைச்சா எப்படி இருக்கும்.
அது போல இருக்கு இவன் பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் அப்படின்ற வாக்கியம். என்ன தாற்பயம்? இது தாகத்தை போக்காது, மேற்கொண்டு அதை ஏற்படுத்தும், வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். மற்றொரு உதாரணம், ஆடுகிற பாம்பின் நிழலிலே ஒதுங்கி கிளேசம் தீர நினைப்பாரை போலேயும். வெயில் கொளுத்துறது, நிழல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பெரிய பாம்பு ஒண்ணு படம் எடுத்து ஆடின்னு இருக்கு. அந்த நிழலை ஒதுங்குறேனே அப்படின்னு ஒதுங்கினா எப்படி இருக்கும்? அது போலதான் இருக்கு விஷயங்களை கூட நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்றது. விஷபக்ஷணத்தை பண்ணி தரிக்க நினைப்பாரை போலேயும். ஒருத்தனுக்கு பெரும் பசி, கொஞ்சம் சாதம் கிடைச்சா போதுமே அப்படின்ற நிலையில விஷம் கிடைக்கிறது அவனுக்கு. ஏதோ ஒண்ணு வாயில போட்டுக்கணும் பசி தீரத்துக்கு அப்படின்னு நினைச்சுட்டு விஷயத்த வாயில போட்டுப்பானா? போட மாட்டான். இது எதுவுமே பண்ண மாட்டான் யாருமே. ஆனா என்ன பண்றான்னா, விஷயங்களை கொண்டு இன்பம் எய்தணும் அப்படின்றத மட்டும் பாக்குறான். அந்த விஷயத்தை கொண்டு இன்பம் எய்தணும் அப்படின்னு பாக்குறது எல்லாமே முன் சொன்ன உதாரணங்கள் போலதான். அது புரிஞ்சுக்க மாட்டேங்கணும், அவ்வளவுதான். அதான் விளக்குற, துக்க சாதனத்தை இரு சுக சாதனமாக நீ பிரமிக்கிறது அப்படின்னு சாதிக்கிற. உண்மையில அது துக்கத்தை தான் ஏற்படுத்தும். விஷத்தை சாப்பிட்டா பசி தீரும் அப்படின்னு யாராவது நினைப்போமா? பசி தீரதுன்றது நன்மை தானே. அதுக்கு சாதனமாக நம்ம விஷத்தை கொள்ளுவோமா? அதே போலதானே விஷயங்களையும் கொள்ளக்கூடாது. பெரியவாளாம் சொல்லுவா, விஷயம் அப்படின்னு இருக்கு, விஷம் அப்படின்னு இருக்கு. எவ்வளவு ஒற்றுமை இருக்கு ரெண்டுத்துக்கும். ஒரே ஒரு எழுத்து எடுத்தாச்சுன்னா விஷயம் அப்படின்றது விஷம் தானே. அது உண்மையா விஷம்தான். அது தெரியாம தான் நம்ம பிரமிச்சுன்னு என்ன பண்றோம் அப்படின்னா, அதுல ஈடுபட்டு இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம். நமக்கு என்னென்ன விஷயத்துல ஆசை இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே, அது கிரிக்கெட் பாக்குறது இருக்கட்டும், சினிமா பாக்குறது இருக்கட்டும், என்ன வேணாலும் வச்சுப்போம். நம்ம என்ன நினைச்சுட்டு பண்றோம், அதெல்லாம் பாக்குறதோ சாப்பிட்றதோ எந்த காரியமா இருக்கட்டுமே, நமக்கு நன்மை அப்படின்ற எண்ணத்தோட தானே பண்றோம். ஆனா இங்க அருளி செயல் வியாக்கியானங்கள் எல்லாம் கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அது நன்மையை கொடுக்காது, அது உண்மையில தீமையை தான் கொடுக்கும் அப்படின்றத உதாரணத்தை கொண்டும் ஆழ்வாருடைய உபதேசத்தை கொண்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆக ஒவ்வொரு தடவையும் மற்ற விஷயத்துல ஈடுபடும் பொழுது என்ன உணர்வு நமக்கு ஏற்படணும்? இது உண்மையில நன்மையை பயக்காது, நன்மையை கொடுக்காது, இது உண்மையை தீமையை தான் கொடுக்கும் இது அப்படின்றது எண்ணம் நமக்கு ஏற்படணும். கொண்ட பெண்டு என்கிறபடியே தன்னுடைய அனன்யத்துவம் தோற்ற அது வேணும் இது வேணும் என்று துஷகங்களை அபேட்சித்து அழைக்கும் விஷயம் இரேன். இதெல்லாம் மறுபடியும் குறிப்பிட்ட ஒரு இனத்தை பார்த்து சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. என்ன தெரியுது? கொண்ட பெண்டீர் அப்படின்னா மனைவிகள் உனக்கு சேரார்கள். இந்த காலத்துல எல்லாம் நிறைய கல்யாணங்கள் பண்ணி இந்த காலம் கொண்ட பெண்டீர் அப்படிங்க என்கிறபடியே தன்னுடைய அனன்யத்துவம் தோற்ற. இப்ப என்ன பண்றான்? தான் தனத்தை கொடுத்து அந்த பெண்டீர்களை கொள்ளறாங்க. கொண்ட பெண்டீர் அவர்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னா, தங்களுடைய அனன்யத்துவம் தோற்ற, நீயேதான் கதி அப்படின்னு தோற்ற என்ன பண்றார்கள்? எனக்கு அது வேணும் இது வேணும், ஒன்னை விட்டா எனக்கு யார் வாங்கி கொடுப்பார்கள் அப்படின்னு இவனை அழைக்கிறார்கள். இப்படி அழைக்கப்பட்ட இவன் எங்க பகவானத்தை ஈடுபட போறான் அப்படின்னு ஆழ்வார் ஜாகிரதைப்படுத்துறார். ஒரு குறிப்பிட்டவரை பார்த்து ஜாகிரதை படுத்தினாலும் நம்ம என்ன வச்சுக்கணும், இத சுலபமாக எல்லார குறித்தும் ஜாகிரதைப்படுத்துறார் அப்படின்னு கொள்ளலாம். உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்திரீக்கு எம்பெருமானிடத்துல அபாரமான ஈடுபாடு வரத்துக்கு சம்பாவனை இருக்கு, இன்னும் வரல, ஆனா வரத்துக்கு சம்பாவனை இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு வேலை சாப்பாடு போடு, விதவிதமா டீ காஃபி எல்லாம் கொடுத்துன்று அப்படின்னு நான் சொல்றான்னு வச்சுக்கோமே. அப்போ இவ்வளவு என்ன நினைக்கிறா? சரி, மனைவியுடைய கடமை என்ன, கணவன் அவ்வளவு ஆசையா இருக்கான் இல்லையா, இப்போ என் வாழ்க்கையே கணவனுக்காக தான் அப்படின்னு நினைக்கிற பொழுது அப்ப இந்த உபதேசம் எவ்வளவு பயன்படுறது. நீ கணவனையே மட்டும் பார்த்துங்க அப்படின்னா உனக்கு பகவான் இடத்துல பக்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நீ விட்டதாக ஆவாயே அப்படின்னு தாராளமாக ரெண்டு விதமாகவும் இந்த உபதேசத்திலால் நம்ம கொள்ளலாம், எல்லா ஆங்கிள்லயும் கொள்ளலாம். விஷயம் இது இவனுடைய திரவியத்தளவும் போகத்தளவும் வேறு இவன் பக்கல் ஆதரம் அப்படின்னு இதெல்லாம் இதை கொஞ்சம் வேகமா போயிடலாம். அடுத்த சில கட்டங்கள்லாம் இவனுடைய திரவியத்தளவும் போகத்தளவும் மீது இவன் பக்கல் ஆதரம், இவனுக்கோ அவளுக்கோ அந்த கணவனுக்கோ அந்த மனைவிக்கோ எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்கும் அப்படின்னா அவன் இடத்துல திரவியம் இருக்கிற அளவுக்கு தான் அவனால போகம் ஏற்படும் அப்படின்ற நிலையில தான் ஆதாரம் இருக்குமே ஒழிய அதுக்கு மேல ஆதாரம் குறைஞ்சு போயிடும். அது என்ன தாற்பயம்? அவ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நீ உன் வாழ்க்கையை வீணடிக்க போறியா? கிடைச்ச மனுஷ ஜென்மத்துல பகவானை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்துல உன் வாழ்க்கையை வீணடிக்க போறியா? பெண்டிரால் என்றது ஜாதி அபிப்பிராயம் ஆன போது பெண்டீர் அப்படின்றது மனைவி அப்படின்ற அர்த்தத்துல முதல்ல சொன்னார். இப்போ பெண்டீர் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தத்தை வச்சிருந்தோமே என்றால்
கைப்பிடித்த மனைவியை காட்டிலும் மற்ற பெண்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். அப்பொழுது திரவிய தளவிலே காலத்தையும் பரிச்சேதித்து பரிகிரகிப்பார்கள். திரவிய பிரதானைகள் ஆகையாலே அப்படின்னு அந்த ஸ்திரீகளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, இவன் நினைத்த போகரசம் அங்கில்லை பிறர்காணே எழிவரகு அத்தை தப்பினானாகில் மேல் நரகம். இந்த மாதிரி கைப்பிடித்த மனைவியை விட்டுட்டு மற்ற விஷயத்துல இவன் போனான்னா அது மற்றவர்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அதுவே எழிவரவு, இவனுடைய ஒரு தைரிய தசை, இவன் இவ்வளவுதானா அப்படின்னு நம்முடைய மானமே போற அளவுக்கு அந்த செயலானது இருக்கு. சரி, மற்றவர்களுக்கு தெரியாம பண்ணானே என்றால் எம்பெருமானுக்கு தெரியுமே, தர்மராஜனுக்கு தெரியுமே, மேல் நரகம் தான். இது வாய்த்து விஷய சுபாவம் இருப்பது. ஆக இப்ப நம்ம பொதுவாகவும் வச்சுருக்கலாம், விஷய சுபாவங்கிறது இதுதான். நம்ம என்ன விஷயத்துல ஈடுபட்டாலும் அது கடைசியில இம்மையிலையும் தீமைய பயக்கும், மறுமையிலும் அது தீமையை தான் கொடுக்கும். இதுதான் விஷயத்தினுடைய சுபாவம். ஆனந்தமயா என்கிற விஷயத்தை லபித்தார் போலே இரு இவனுக்கு ஒரு ஸ்திரீ பதார்த்தம் லபித்தால் இருப்பது. ஆனந்தமயகான அப்பேற்பட்ட ஆனந்தத்தை உடையவன் எம்பெருமான். அவன் அடைந்தா எவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு வேதாந்தத்துல ஊற்றமுடையவர்கள் நினைச்சுட்டு இருக்கார்களோ, இவன் ஏதோ ஸ்திரீகளிடத்துல இந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டோட இருக்காங்க அப்படின்னு வருத்தப்படுறார். சுகங்கள் என்கிற பகுவச்சனத்தாலே சர்வரசங்களும் இவளாலே என்றிருக்கை பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார். பெண்டிரால் சுகத்தை எய்துவான் அப்படின்னா சொல்லல, எய்துவதற்காக அப்படின்னு சொல்லல, சுகங்களை அடைவதற்காக. அதெல்லாம் பலவிதமான சுகங்கள். இவள் கால்நனத்தாலே கனம் உண்டாம். அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடும். ஆக இவ சேர்ந்ததுனால இவருடைய இந்த பொன்னடி ஏற்றதுனாலதான் ஆகமே சுபிக்ஷம் ஆச்சு அப்படின்னு நினைப்பானா. இவள் கால் நலத்தாலே கனம் உண்டான். பக்வையான அளவிலே காமரசம், பெரியவள் ஆயிட்டோம்னா காமரசம். அதுக்கப்புறம் தது அனந்தரத்திலே புத்திர சம்பத்து என்றால் போலே இவன் அபிமானித்து இருப்பது. அதுக்கப்புறம் இவளால நமக்கு புத்திர சம்பத்தி ஏற்படும், பிள்ளைகள்லாம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆக பெண்டிரால சுகங்கள் எய்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். உய்ப்பான் என்றது இவன் இப்படி பாதித்து போவதுடைய அவ்விஷயத்தில் அனுபாவியமாய் இருப்பதொரு ரசம் இல்லை. உய்ப்பதற்காக அப்படின்னு தானே இவனுடைய பாவனை தான். ஆனா உண்மையா அங்க எந்த ரசமும் கிடையாது. இந்த விஷயத்துல எந்த போகமும் ஏற்படாது. மிகின விஷயம் ஆகையாலே நெடுநாள் சென்றாலும் இன்னது அனுபவித்தோம் என்று பிரத்யபிக்ஞை பண்ணலாவது ஒன்றில்லை. எம்பெருமான போய் சேவிக்கிறோம், ஒரு நாள் ஏதோ ஒரு விதேசத்துல போய் சேவிக்கிறோம்னு வச்சுக்கோமே, உற்சவ காலத்துல கார்த்தால சாயங்காலம் சேவிக்கிறோம். என்ன சேவிச்சிங்க அப்படின்னு யாராவது கேட்டானா கண்டிப்பா 2 மணி நேரமாவது கதை சொல்றதுக்கு அங்க விஷயம் இருக்கும். எப்படி எம்பெருமான் என்ன திருவாபரணம் சாத்தினா, எப்படி எழுதினா, என்ன சேவிச்சார்கள் அப்படின்னு எவ்வளவோ சொல்றதுக்கு 2 மணி நேரம் சொல்றதுக்கு விஷயம் இருக்கும். 10 நாள் மற்ற விஷயத்தை அனுபவிச்சு ஒருத்தன் இருக்கான். அவன் இடத்துல போயிட்டு நீ என்ன அனுபவிச்ச அப்படின்னு சொன்னானா அவன் சொல்றதுக்கு விஷயமே இருக்காது அவனுக்கு. இல்லையே கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வர்ணிக்கிறார்கள் அப்படின்னு கேட்க வேண்டாம், அது என்ன பண்றது, அதுல கூட இவனுக்கு அவ்வளவு ரசம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பொதுவாக எவனுக்குமே மற்ற விஷயங்கள் தாழ்ந்த விஷயங்கள் அனுபவிச்சுட்டு அவன் வர்ணிக்கிறதுக்கு ஒரு பாத்தம் ஒரு விஷயம் இருக்காது அதுல. அதான் சாதிக்கிற நெடுநாள் சென்றாலும் இன்னது அனுபவித்தோம் என்று பிரத்யபிக்ஞை பண்ணலாவது ஒன்று இல்லை. இவனுடைய பாதி சம்வாதமே உள்ளது. அவர்கள் திரவிய பறைகளாய் அனாதரித்தாலும் அவ அனாதரமே ஹேத்துவாக ஸ்ரத்தை மிகும் இவனுக்கு. இவனுக்கு மட்டும்தான் சம்வாதம், பாதி சம்வாதம். சம்வாதம்னா என்னது? 2 பேர் உரையாடல், இவனும் பேசணும் அந்த எதிர்த்தலையும் பேசணும். ஆனா அவர்களுக்கு இவன் இடத்துல ஆதரவே கிடையாது. ஆகையினால பாதி சம்வாதமே உள்ளது. அவர்களுக்கு எல்லாம் எதுல ஆசை அப்படின்னா திரவியத்துலதான் ஆசை. இவனிடத்துல ஆசை கிடையாது. ஆகையினால அனாதரவு அவர்கள் காட்டுவார்கள். அனாதரவு காட்டினாலுமே கூட இவன் அதை கூட அந்த அனாதரவை கூட உணராமல் இல்லாட்டி அதையே உகந்து கொண்டு இவன் இருக்கின்றான் அப்படின்னு. இந்த விஷயத்துல நம்ம வெறும் இந்த பெண் ஆண் அப்படின்ற இந்த தொடர்புகளெல்லாம் விட்டுட்டு மற்ற விதத்திலையும் நம்ம தாராளமா யோசிக்கலாம். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்லாம் லோகத்துல சொல்லிட்டு இருப்பார்கள். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு இவன் தான் போவானே ஒழிய இவங்க போனாலே அவன் கதவை அடைச்சிட்டு 10 தடவை தட்டினாலும் கடைசியில சரி வா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவன் உள்ள விடுவான். அவ்வளவு அனாதரவு காட்டுவான். அப்படி இருந்த கூடுதலும் கூட அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு நினைவு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளாங்க. அதனால எம்பெருமானை விட்டு மற்ற விஷயங்கள், எம்பெருமான் எப்படி இருக்கான், நீ வருவியா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். நம்ம பிரத்யட்சமா லோகத்துல எல்லாம் பார்க்கலாம். மற்றவர்களாம் நம்ம எவ்வளவு ஆதரிச்சாலும் அவர்கள் நம்மள பதிலுக்கு ஆதரிக்க மாட்டார்கள். எம்பெருமான் நீ வருவியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான்.
ஆனா அவன் இடத்துல போறதுக்கு நம்ம மனசு ஏற்பட மாட்டேங்கிறது இல்லையா? ஆனா ஏற்படும். அதுக்காக தான் ஆழ்வார்கள்லாம் வந்து பண்ணி உபதேசம் எதுக்காக அப்படின்னா, இந்த ஆத்ம யாத்திரையிலேயே ஏதாவது ஒரு நாள் உணர்வு நமக்கு ஏற்படும். ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எல்லா ஆத்ம யாத்திரையிலும் இந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது ஏதாவது ஒரு காலத்துல யாருக்காவது எப்பயாவது வரும். அதுக்காக தான் பெரியவர்கள்லாம் சொல்லிட்டே இருப்பார்கள். சொல்ல 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 இப்ப இதே மாதிரி நண்பன் விஷயத்தை பத்தி ஆழ்வார் வந்து 100 பாட்டு பாடுறாரு அப்படின்னு வச்சுக்கோமே, அதனுடைய வியாக்கியானங்களையும் சொல்லிட்டே இருக்கார்கள் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ ஒரு நண்பன் இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தன் ஈடுபட்டுட்டே இருக்கான் அவன் இடத்துல. பக்கத்துல இருக்கிற பெருமாளை விட்டுட்டு ஒரு அல்ப புருஷன் இடத்துல போறான் இல்லையா? அவன் காட்டுற அனாதரவை கூட மிகைப்படுத்தாம அவன் இடத்துலயே போறான் இல்லையா? இதை வந்து அவன் ஒரு நாள் உணர்ந்து, அப்ப பரமபுருஷன் எனக்காகவே காத்துட்டு இருக்கானே, அவன் இடத்துல போனால் என்ன அப்படின்னு வராதா? தாராளமா வரும். நமக்கே கூட இந்த மாதிரி ஒரு நிலைகளெல்லாம் தாண்டிட்டு தான் நம்ம இன்னைக்கு சரி எனக்கு பெருமாள் தான் தஞ்சம் அப்படின்னு ஒரு நிலை நாம் எழுதியிருக்கோம். அதுக்கு காரணம் எல்லாமே ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய உபதேசம் தான். ஆக பெண்டிரால் சுகங்கள் உய்ப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு அத்தாலே காலம் கொண்டும் பரஹிம்சை பண்ணியும் துஷகமான மகா துக்கங்களை ஏறிட்டுக் கொள்ளும். அத்தாலே அவர்களுடைய அந்த ஆதரவு பெறணும், அவர்களை மகிழ்விக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவான்? அந்த காரணத்தால காலன் கொண்டும், முன்னாடியே பார்த்திருக்கோம் காலன் கொண்டு அப்படின்னா என்னன்னா, ஒருத்தன் வந்து மரண தருவாயில இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு ஏற்படுற யம பயம் நீங்கணும் அப்படின்றதுக்காக பொன்னாலான ஒரு மோதிரத்தை பண்ணுவான். அதுல வந்து யமனுடைய ஒரு சின்னம் இருக்கும். அது பொன்னால் ஆனது. யாருக்காவது தானம் பண்ணுவான் அவன். பொண்ணுல ஆசை இருக்கிறவன் அதை பெற்றுக்கொள்ளுவான். ஆனா என்ன ஆகும்னா கூடவே சேர்ந்து யம பயமும் வரும். அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. யம பயம் வரப்போறது அப்படின்னு கவலை இல்லை. எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்ற ஆசையினால காலன் கொண்டு பரஹிம்சை பண்ணி மற்றவர்களை துன்புறுத்தி விஷயங்கள் திரவியத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக துஷகமான மகா துக்கங்களை ஏறிட்டுக் கொள்ளும். பெரியதோர் இடும்பை பூண்டு அப்படின்றது இல்லையா? பெரியதோர் மிகவும் பெரியதான இடும்பை அப்படின்னா வருத்தம். அதை ஏறிட்டுக் கொள்றான். தேவையில்லாத வருத்தம். அதே மாதிரி ஏறிட்டுக் கொள்றான். சரி, பூண்டு அப்படின்னு சொல்லலாமா? பூண்டுன்னா என்ன? பூணுதல் அப்படின்றது எப்போ சொல்லுவோம்? ஆபரணத்தை பூண்டார், அணிகலன்களை பூண்டார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? துன்பத்தை பூண்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப ஏன் பூண்டுன்னு சொல்றாரு என்றால், பூண்டு என்றது கழுத்தில் புக்க வாயோடு போரே தன்னால் கடற்ற ஒண்ணாதிருப்பை. பூண்டு அப்படின்றதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, கழுத்திலே புகுந்த வாயோடு. அது வியாக்கியானத்துல ஒரு சுவையான சரித்திரம் ஒண்ணு சொல்றார், ஒரு கதை ஒண்ணு சொல்றார். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மோதிரத்தை நம்ம போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. மோதிரம் வந்து அளவுல செருகி இருக்கு அப்படின்னா கஷ்டப்பட்டு போட்டுருவோம். அதுக்கப்புறம் கழற்றவே முடியாது இல்லையா? அது போல இவன் ஏறிட்டுக் கொள்ற கஷ்டம் அது போலதான் இருக்கு. பூண்டதை போல இருக்கு. கழட்ட முடியாது அப்படின்ற அர்த்தத்துல அவங்க பூண்டு அப்படின்னு சாதிக்கிறார். இந்த கழுத்திலே புக்க வாயோடு அப்படின்றது வந்து, ஒரு மனைவி வந்து கணவன் இடத்துல கோபம் கொண்டாலாம். அவன் என்ன பண்ணான்னா கணவனுடைய தலையில பானை போட்டு உடைச்சாலாம், மண்பானைய. அதனுடைய வாயோடு, பானைன்றது வந்து வாயும் வயிறுமாக தானே இருக்கும். வயிறு இருக்கும், அதுக்கு வாயு பாகம் இருக்கும். வாயு பாகம் என்ன ஆச்சுன்னா என்னுடைய கழுத்துல போய் மாட்டின்னு இருக்கான். அதுக்கு இந்த கணவன் சொன்னான்னா, என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு அறிவு, இந்த சட்டியானது வெட்டியாக வீணாக இருந்தது, எனக்கு ஆபரணம் பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக என் தடையில உடைச்சாலே அந்த பானைய அப்படின்னு சொன்னான்னா. அவங்க பூண்டுன்னு வருது இல்லையா? அது போல இவன் வந்து பூண்டு அப்படின்னு இந்த இடும்பைய பூண்டு, அதை இவன் வந்து ஆபரணத்தை போல பூண்டுக்கிறான். சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கோரி, அளவிருந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கோரி அளவிருந்த துக்கத்தை ஆய்த்து ஏறிட்டுக் கொள்வது. அளவிருந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிதான் ஆரம்பிச்சான். சுகங்கள் உய்ப்பான் அப்படின்னு ஆரம்பிச்சான். ஆனா எங்க முடிஞ்சது? இடும்பை பூண்டு அப்படின்னு முடிஞ்சது. ஓர் அஞ்சலை உண்டிருக்க மாட்டாத விஷயத்தை அன்றே பற்றிற்று. ஏவனுக்குள்ள கஷ்டம் அப்படின்னா, இவன் யாரை திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறான்? லோகத்துல இருக்கிறவர்களை திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறான் இல்லையா? இல்ல எம்பெருமான இடத்துல வந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா, ஒரே ஒரு அஞ்சலி போதும். அடியேன் அப்படின்னு ஒரு நமஸ்காரம், ஒரு வணக்கம், இது போதும் அது கொண்டு திருப்தி அடைகிறதுக்கு. அந்த மாதிரி விஷயத்தை அவன் பற்றலையே. ஆகையினால இடும்பை பூண்டுன்னு எல்லா வருத்தத்தையும் பூணுகிறான். சுசுகம் கர்த்தும் அவ்யயம், சுசுகம் கர்த்தும் என்கிறபடியே சாதன வேலையே தொடங்கி ரசிக்கும் விஷயம் அன்றே. கீதையில எம்பெருமான் சொல்றான், சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு பக்தியை பத்தி சொல்றான். சுசுகம் கர்த்தும், பக்தியானது சாதனம் தானே. மோட்சத்தை பெறறதுக்கு பக்தியானது சாதனம். ஆனா அதுவே எப்படி இருக்கு? சுசுகம் கர்த்தும், செய்வதற்கு சுகமாக இருக்கு. சாதனம் யாருக்காவது சுகமா இருக்குமா?
சம்பாத்தியம் வேணும், பணம் வேணும், அதுக்காக வேலை பண்ணுகிறோம். வேலையானது சுகமா இருக்குமா? அநேகமா இருக்காது யாருக்கும். நம்ம சம்பாதியத்தை எதிர்பார்த்துதான் நம்ம வேலையை செய்யறோம். ஆனா இந்த பக்தியானது அது மோட்சம் அப்படின்ற அந்த சம்பாதித்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சாதனம். அதுவே எப்படி இருக்கு? சுசுகம் அப்படின்னு இருக்கு. கர்த்தும் சுசுகம், பண்ணுவதற்கு சுகமாக இருக்கு. அப்புறம் அவ்யயம், அழியாததாக இருக்கு. ஏன் அழியாது அப்படின்னா, பக்தியை பண்ணிட்டு மோட்சத்துக்கு போறான் இல்லையா, அங்க போனா கூட எம்பெருமானுக்கு என்ன திருவுள்ளம் இருக்கும் அப்படின்னா, என்னுடைய பக்தனுக்கு நான் என்ன செய்தான் அப்படின்னு பக்தியினுடைய பலன் அது அழியாமலே இருக்கும். பக்தியுடைய பலன் எப்போ அழியும்? எம்பெருமான் வந்து சரி பக்தி பண்ணியா அவனுக்கு படத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா பக்தி பலன் பெற்றாச்சு, பக்தி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். மோட்சத்துக்கு போனா கூட நேற்றுக்கு ஒரு பாட்டு பார்த்தோமே, உன் அடியாருக்கு என் செய்வனென்றே இருத்தினி அப்படின்னு ஆழ்வார் சாதித்தது. எம்பெருமான் வந்து ஸ்ரீவைகுண்டத்தை கொடுத்த பிறகும் கூட என்னுடைய பக்தர்களுக்கு என்ன கொடுப்பான் அப்படின்னு இருக்கான் இல்லையா. அதனால இந்த பக்தியானது அழியாது. இது வந்து சாதன பக்தியை பத்தி சொல்றது. அதெல்லாம் சம்பிரதாயத்துல அனைவரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. சாதன பக்தி அப்படின்றது வேற, சாத்திய பக்தி அப்படின்றது வேற. சாதன பக்தி அப்படின்றது மோட்சத்தை பெறுவதற்காக வேதாந்தத்திலே விதிக்கப்பட்ட பக்தி யோகம். ஸ்ரீபாஷத்துல எம்பெருமானருடைய மதம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் சாதன பக்தி. மற்றொன்று இருக்கு, ஆழ்வார்கள் சொல்றதெல்லாம் சாத்திய பக்தி அப்படின்னு. அது பிரபத்தி சாத்திய பக்தி அப்படின்றது மற்றொன்று இருக்கு. அது இங்க வந்து இந்த பக்தியானது இந்த மாதிரி பண்றதுக்கே, அதாவது எம்பெருமான் வந்து சாதன தசையிலேயே எம்பெருமான் வந்து மிகவும் பிரியமாக இருப்பான். ஆழ்வாரும் தெரிவித்தார், தூய முதற் பருகி பருகி என் மாய பிறவி மயர் வருத்தேன் என்ன கடவதிரே. என்ன சொன்னார் ஆழ்வார்? தூய அமுதத்தை நான் பருகுகின்றேன் அப்படின்னார். அதுக்கு பலன் என்ன? மாய பிறவி மயர்வை அறுத்தேன். மாய பிறவியினுடைய இந்த மயர்வு அறிவின்மை இருக்கு இல்லையா, சம்சாரத்தால வரக்கூடிய அறிவின்மை, அதை நான் அறுத்தேன் அப்படின்னார். ஆக செய்யும் பொழுதே தூய்தான அந்த அமுதத்தை பருகுவதாக இருக்கு. பலனும் எப்படி இருக்கு? சம்சாரத்தை விடுபடுற மோட்சம் அப்படின்ற பலமாக இருக்கு. தான் பகவத் விஷயத்துல இங்க எப்படி இருக்கு? இங்கே சாத்திய சாதனங்கள் இரண்டும் துக்க ரூபமா இருக்கும். அங்க சாத்தியம் சாதனம் ரெண்டுமே சுகம் பகவான் இடத்துல. லோக விஷயத்துல ரெண்டுமே துக்கம். உண்டு இரா பெண்டிரா சுகங்கள் வைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு. இது வரைக்கும் என்ன அர்த்தம்? பெண்டிரால மற்ற விஷயங்கள்னால சுகங்களை அடைவதற்காக என்ன பண்றாங்க? பெரியதோர் இடும்பை பூண்டு, பெரியதோர் வருத்தத்தை இவன் ஏறிட்டுக் கொள்ளுகிறான். அப்புறம் உண்டு இரா மாத்தி வச்சுக்கணும். இரா உண்டு, உண்டு இரா அப்படின்னு இருக்கு இல்லையா, இரா உண்டு. ராத்திரி பொழுதுல சாப்பிட்றான். என் காத்தால சாப்பிட மாட்டானா? ஏன்? ஜீவிக்கவும் அவசரம் இல்லாதபடி பகலெல்லாம் தட்டி திரிந்து. இந்த காலத்துல நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆபீஸ் அப்படின்னு ஓடினா சாப்பிட்றதுக்கு சமயமே இருக்காது. ஜீவிக்கவும் அவசரம் இல்லாதபடி பகலெல்லாம் தட்டி திரிந்து அஸ்தமய வேலைகளை ஆய்த்து ஜீவிப்பது. சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு ஜீவிப்பதுன்னா என்ன? ஜீவனத்துக்காக சாப்பிடுறது. முதல் ஸ்வசரீர ரட்சணத்தை பண்ணி கொண்டு நின்று பின்ன இரு விஷயானுபவம் பண்ண பார்ப்பது. ஆக இவன் சாப்பிட்டாதானே உடம்பு நிற்கும். உடம்பு நின்றாதானே விஷயத்தெல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனா அந்த சாப்பிட்றதுக்கே அவனுக்கு வந்து அஸ்தமன காலம் வேண்டி இருக்கு. காலையெல்லாம் வந்து தட்டி திரியறான். சரி, அப்புறம் என்ன ஆகுது? உண்டிரா இரா பொழுது உண்டு கிடக்கும் போது அனந்தரம் ஓரிடத்திலே விழவிடுகை அபேட்சிதமா இருக்கும். விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுட்டான். மனைவி மக்களோட அந்த ரா பொழுதை கழிக்கணும் அப்படின்னு பார்த்தான். விஷயத்தை அனுபவித்த பிறகு என்ன ஆகும்? படுத்துக்கணும். அந்த படுத்துக்கிறத எப்படி சாதிக்கிறார் அப்படின்னா, ஓரிடத்திலே விழவிடுகை அபேட்சிதமா இருக்கும். போதும் அப்படின்னு, உடம்புல சக்தி இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல அந்த உடம்பு போடுறதுக்கு வேண்டியதாக இருக்கும். அப்போது சிதிலன் ஆகையாலே, அப்படின்னா தளர்ச்சியை பெற்றவனாக இருப்பான். தளர்ச்சியை பெற்றவனாக இருப்பான். சிதிலன் ஆகையாலே விஷயங்களை அனுபவித்தல் செய்ய க்ஷமன் அல்லன். அவ்வளவு சோர்வு இருக்கிறதுனால விஷயங்களை அனுபவிக்க மாட்டான் அப்படின்றது இருக்கட்டும், அனுசந்திக்க கூட அவனுக்கு சக்தி இருக்காது. சரி, அந்த அளவிலே அப்பவும் கூட என்ன பண்றான்? உடலுக்கே கரைந்து நைந்து. நாளை உடலுக்கே கரைந்து நைந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? உடலுக்காக கரையிறது அப்படின்னா அதை பத்தியே கவலைப்படுறது. நையறது அப்படின்னா அந்த கவலையினால தளர்ச்சி, மனசுல தளர்ச்சி ஏற்படுறது. கரையிறது, நையறது. என்ன யோசிக்கிறான் அவன்? நாளை இவற்றை ரட்சித்து நாமும் ஜீவித்தோமாய் விழவல்லோம் என்று சிந்தியான் இருக்கும். எல்லாருக்கும் வரக்கூடிய சிந்தனை, அதாவது ரொம்ப லோகத்திலே ஈடுபட்டு லௌகிக்கர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சிந்தனை. நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்?
என் வாழ்க்கை எப்படி போகும், என்னுடைய மக்கள் மனைவி இவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுவேன், என்னால முடியுமா முடியாதா அப்படின்ற சிந்தனை. நாளை இவற்றை ரட்சித்து, இந்த மனைவி மக்கள் இவர்களை ரட்சித்து நாமும் ஜீவித்தோமாய், நானும் வாழ வேண்டுமே, விட வல்லோம், பண்ண முடியுமானால அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அவதாரணத்தாலே, அவதாரணம் அப்படின்னா ஏவகாரம். ஏவ அப்படின்ற சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது, தமிழ்ல ஏ அப்படின்னு வருது. என்ன போட்டிருக்கார் அவதாரணம் ஆழ்வார்? உடலுக்கே அப்படின்னு போட்டிருக்கார். உடலுக்கே அப்படின்னு போடுறதுனால என்ன தெரியுது? மற்றதுக்காக அல்ல அப்படின்னு தெரியுது. எதுக்காக அல்ல? அவதாரணத்தாலே தேகாந்தரிக்தமா இருப்பதொரு ஆத்ம வஸ்து உண்டென்று இருக்கிறீரே, அதுக்கும் ஒரு கால் கரைய வேண்டுவது. உடலுக்கே தான் அவன் கரையறான் அப்படின்னா ஆத்மாவுக்காக கரையவில்லை. ஏன் கரையவில்லை? ஆத்மாவன் இருக்குன்னு உணரவே இல்லையே. அதனால அதுக்காக வருத்தமே படல. சரீர சமானந்தரத்தில் வகுத்த புருஷார்த்தத்தை லபிக்கும் விறகேதோ, நரக்கத்தையும் கர்ப்பவாசத்தையும் தப்பும் விறகேதோ என்று கரைய விரை அடுப்பது. அடுப்பதுன்னா இதான பொருத்தமானது, இதான தகுந்தது. எது தகுந்தது? உண்மையா எதுக்காக கரையணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, தூங்க போகும்பொழுது நிச்சயமா இத மனசுல கொள்ள வேண்டும். ஒரு நாள் கழிஞ்சு போயிருக்கு, நம்மளுடைய ஜீவித கால க்ஷயம். முன்னாடியே ராமபிரான் சொன்ன ஸ்லோகம்னு பார்த்தோம் இல்லையா? நந்தந்தி உதித ஆதித்ய நந்தந்தி அஸ்தமித்தே ரவோ மனுஷியாக நாவபுத்தியந்தே ஜீவித க்ஷயம் அப்படின்னு. சூரியன் உதிக்கிறான், உதிக்கிறதுனால பகல் வந்தாச்சு, சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே சந்தோஷம். சூரியனுடைய அஸ்தமனம் ஏற்படுறது, மனைவி மக்களோட கழிக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா அவர்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, ஜீவன காலத்துல ஒரு நாள் கழிஞ்சு போயிருது, பகவானை பெறுவதற்காக தான் மனுஷ ஜென்மம், அதுல ஒரு நாள் கழிஞ்சு போயிருது அப்படின்னு யோசிக்கலையே யாரும் அப்படின்னு ராமபிரான் சொன்னா இல்லையா? அது நம்ம எல்லாருமே அந்த அந்த ரா பொழுது ஒரு கால் நினைக்கிறது நலம். என்ன நினைக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார்கள்? சரீர சமானந்தரத்தில் வகுத்த புருஷார்த்தத்தை லபிக்கும் விறகேதோ. சரீர சமானந்தரத்தில் சரீரம் முடிஞ்சு போகும்போது, முடிந்த பிறகு அதனுடைய சரீரம், அதாவது இறந்தற்கு பின்பு வகுத்த புருஷார்த்தத்தை, நமக்கு தகுதியான புருஷார்த்தம் என்ன? எம்பெருமான் திருவடிகள். அதை லபிக்கும் விறகேதோ, அதை பிராபிக்கிறதுக்கு, அதை அடைவதற்கு என்ன விறகு, என்ன வழி, அதை யோசிக்கணும், அதை பத்தி கரையணும். நரகத்தையும் கர்ப்பவாசத்தையும் தப்பும் விறகேதோ. இந்த சரீரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்தது எங்க போறது? நரகம் தான் போக வேண்டி இருக்கும். அது எப்படி தப்புறது? நரகத்துக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஜென்மம், கர்ப்பவாசம். கர்ப்பவாசம் அப்படின்றது நமக்கு மறந்து போயிடுது, அதனால தெரியல அங்க எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. இந்த ஜென்மத்துல 2 வயசு 3 வயசு அந்த வயசுல நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அதே போலதான் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு 10 மாசங்கள் கர்ப்பத்துல இருந்திருப்போம் இல்லையா? அங்க அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்போம். புராணங்கள்லாம் சொல்றது, அதெல்லாம் நமக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஐயோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அது எப்படி அந்த பயம் வரும் அப்படின்னா, புராணங்களை படிக்க, ஏன் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை யோசிச்சு பார்த்தா கூட அவர்களே சொல்றார்கள் 2-3 மாசத்துலயே அந்த குழந்தைக்கெல்லாம் உணர்வெல்லாம் வந்துடும் அப்படின்னு. அப்போ அதனுடைய சின்ன இடத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா ஒரு பயம் வரும். ஐயோ ஜென்மம் முடிஞ்ச அப்புறம் அடுத்தது என்ன ஆக போகுது, மறுபடியும் ஒரு கர்ப்பவாசமா, நடுவுல நரகம் இருக்கு அப்படின்றது சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் கேட்டா பயம் வரும். வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எம்பெருமான் அப்படின்னு நம்ம திருவடி இடத்துல போகிறதுக்கு நமக்கு தோணும் என்று கரைய வீரை அளிப்பது. அதுக்கு யோகியத்தை இல்லாமையாலே தேகதாரணத்துக்காகவே கரையான் இருக்கும். அதுக்கு யோகியத்தை இல்லை. ஏன்? ஆத்மானு இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே இல்லையே. ஆகையனால உடலுக்கே கரைந்து நைந்து அப்படின்னு அதுக்காகவே கரையான் இருக்கும். கரைந்த நைந்து என்றது பகவத் குண வித்தராய் இருப்பார் வினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சிடிந்துவும் என்று படுமாதாட்டாங்க இத்தேகத்திலே படுமாய்த்து இவன். ஆழ்வார் இருக்காருலே, பகவத் குணத்துல வித்தராக அதில் ஈடுபட்டவரான ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, வினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்துகும் அப்படின்றார். 9ஆம் 10 6வது திருவாய்மொழி, தென்காட்கரை, மலையாள திவ்ய தேசம். அதுல ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அந்த காட்கரை பதிகத்துல ஆழ்வார் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பாதித்தார். எம்பெருமான் வந்தான், ஆனா என்ன பண்ணான் அப்படின்னா, ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆழ்வார் அதை பார்த்துட்டு, சரி நம்ம எதுவும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் முமுட்சுபடியில் ஒரு சூத்திரம் பார்த்தோம் இல்லையா? போகதசையில் ஈஸ்வரன் அழிக்கும் போது நோக்க வேணும் என்று அழியாதொழிகை அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம் இல்லையா? பரமபதத்துக்கு போனப்புறம் என்ன பண்ணுவான் எம்பெருமான் அப்படின்னா, இந்த ஆத்மா இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியினால இந்த ஆத்மாக்கள் எதுக்காக பரமபதம் போறது?
எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதான் புருஷார்த்தம் அப்படின்ற நினைவோட எல்லாம் நாம் எல்லாருமே பரமதத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அங்க போன ஜீவாத்மா இடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தினால எம்பெருமான் என்ன பண்றான், அவன் இந்த ஜீவாத்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வந்துடுறான். அப்போ வந்து அதெல்லாம் முறை கிடையாது, நீதான் தலைவன், இல்லைன்னா என் காலம் நீ தொடக்கூடாது அப்படின்னா சொல்லாம இருக்கிறது தான் நலம், அதான் பாரதந்திரியம் அப்படின்னு அங்க மூச்சு முடியல காட்டின அர்த்தம். நீங்க தென்காட்கரை அப்படின்னு திவ்ய தேசத்துல ஆழ்வாருக்கு இந்த லோகத்திலே ஏற்பட்டது. அந்த பதிகத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார், நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்செடிந்துகம். நினைதொரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எம்பெருமான நினைக்கும் பொழுது எல்லாமே என்னுடைய நெஞ்சானது இடிந்து உகும். இடியறது கட்டடம் போல இருக்கக்கூடிய நெஞ்சானது இடிஞ்சு விழருது. உகும் அங்க உருகும் அப்படின்னு கடைக்குறையா இருக்கணும் அப்படின்னா வியாக்கியானத்துல தெரியுது. உகர்து அப்படின்னு இருக்கு இல்லையா, உகும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 2 நாளுல ஆடி ஆடி அப்படின்ற பதிகத்துல உக அப்படின்னே ஒரு வார்த்தை வருது, பாட்டு மறந்து போயிடுது. அங்க உக உள்ளுலாமியா அந்த மாதிரி உக அப்படின்னு வருது. உக அப்படின்னா அழிய அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க வந்து ஆச்சாரியர்களுடைய வியாக்கியானத்தை பார்த்தா உகும் அப்படின்னு இருக்கு இல்லையா, உருகும் அப்படின்றதுதான் கடைக்குறை இடைக்குறை அப்படின்னு சொல்லுவா தமிழ்ல. 10 அடியவர்க்கு எளியவன் அப்படின்ற இடத்துல உறவிடை ஆப்புண்டா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். உறவிடை அப்படின்னா என்னது, ஒரு அர்த்தம் உரசினுடைய இடையிலே, உரசு அப்படின்னா மார்பு அப்படின்னு அர்த்தம். மார்பின் இடையிலே பெருமானை வச்சு கட்டினான். கண்ணனை எப்படி கட்டினான் அப்படின்னா மார்போட கட்டினான் அப்படின்னு. இல்லையே வயிற்றோட தானே கட்டினா அப்படின்னு புராணம் இருக்கே அப்படின்னா சரி, உறவிடை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊதார அப்படின்றது ஊரா அப்படின்னு ஆயிருக்கு. அங்க வந்து இடைக்குறை ஊதார அப்படின்றது தா விழுந்துடுறது, ஊதாரன்றது ஊரா அப்படின்னு ஆயிடுறது. அதே போல நெஞ்சு இடிந்து உகும், உருகும் அப்படின்றது உகும்னு ஆறுது அப்படின்னு தான் ஆச்சாரியால் வியாக்கியானத்துல இருந்து தெரியறது. ஆக நெஞ்சானது அது கட்டடம் எப்படி இடியறதோ அது போல இடிஞ்சு அதுக்கப்புறம் உருகி போறது. எப்பொழுது, நினைதோறும் ஒவ்வொரு நொடியும் எம்பெருமான் நினைக்கும் பொழுது, சொல்லும் தோறும். நம்ம ஆச்சாரியால் கேட்டுக்கிறா, சரி நினைதோறும் ஆழ்வாருக்கு நெஞ்சானது உடைஞ்சு போறது இல்லையா, அப்ப நினைக்கவே முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. நினைக்க முடியாத போனா எப்படி சொல்ல முடியும், சொல்லும் தோறும் ஆழ்வார் எப்படி திருநாமத்தை சொல்ல முடியும், அவர் தான் நெஞ்சே வேலை செய்யலையே அவருக்கு அப்படின்னா, நெஞ்சு வேலை செய்யாத பொழுதிலும் கூட வாசனையினால நம்ம சொல்லணும்னா சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது பாட்டு வேலை செய்யும். திவ்ய பருவம் நல்லா ஒருத்தருக்கு நெட்ரு வேறு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் கோயில உட்காந்து வேற ஏதோ செல்போன் பார்த்துட்டு இருப்பார், ஆனா பாட்டு மட்டும் வாயில வந்துட்டே இருக்கும். எப்படி நெஞ்சு வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த அவ்வளவு 1000 தடவை சொன்னதுனால ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கிறதுனால பட்டிருக்கிறான் நெஞ்சில. நெஞ்சினுடைய சககாரம் இல்லாத பொழுது கூட வாயால அந்த திருநாமங்கள் இங்க திவ்ய பிரபந்தத்தினுடைய சொற்கள் எல்லாம் வரும். அது போல ஆழ்வாருக்கு நெஞ்சு உலைப்பட்டாலும் என்ன இருக்குன்னா சொல்லானது வந்து அது என்ன பண்றதுன்னா மறுபடியும் நெஞ்ச இடிக்கிறது, அதை உருகிறது, உருக செய்கிறது. இனதொரும் சொல்லுந்தரும் நெஞ்சிடிந்துகும் அப்படின்னு. இது ஆழ்வார் பகவத் விஷயத்துல பட்டார், கரைந்து நைந்துன்னு. இவன் என்ன பண்றான், உடலுக்கே அப்படின்னு இருக்கான், உடலுக்கே கரைந்து நைந்துன்னு. தண்டுடாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி சர்வேஸ்வரனை அனுபவித்து அகமன்னம் அகமன்னம் என்று கழித்து செருக்குக்கு போக்கு விட்டு திரியக்கடவ சேத்தனர் படும் அனர்த்தமே என்கிறார். அது மாதிரி ஒண்ணு சொல்லணும். போன உதாரணத்துல இந்த செல்போனை பார்த்துன்னு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது சரியான உதாரணம் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம், இப்படியான வச்சுப்போம். செல்போனை பார்த்துன்னு அப்படின்னு வேணா, பெருமாளுக்கு வந்து ஏதோ திருவாபரணம் சாத்துறது அது பண்ணிட்டு திருவாபரணம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே, அப்ப மனசு வேற எங்கேயோ இருக்கு. பெருமாளுக்கு உள்ள திருவாபரணம் சாத்துறது, அந்த சாத்துப்படி சாத்துறது. ஆனா என்ன பண்றாருன்னா பழக்கத்தினால அவர் அப்படியே திருவாபரணம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது சரியான உதாரணமா இருக்கும். தண்டுடாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி சர்வேஸ்வரனை அனுபவித்து அகமன்னம் அகமன்னம் என்று கழித்து செருக்குக்கு போக்கு விட்டு திரியக்கடவ சேத்தனர் படும் அனர்த்தமே என்கிறார். இந்த சம்சாரி ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா கண்ட விஷயத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறான் இல்லையா, உண்மையா அவன் எப்படி இருக்கணும். இதுதான் நம்ம ஆச்சாரியாலாம் எல்லா ரகசிய கிரந்தத்தை எடுத்தாலும் எப்படி ஆரம்பிப்பா அப்படின்னா, சர்வேஸ்வரன் நித்திய சூரிகள்லாம் அனுபவிக்கிறதுக்கு தகுதியாக அவன் வந்து நித்திய சூரிகள்லாம் சர்வேஸ்வரன் அனுபவிச்சுட்டு இருக்கார்கள். அந்த நித்திய சூரிகளோபாதி அப்படின்னு நித்திய சூரிகளை போலவே இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களும் எம்பெருமான் அனுபவிக்கிறதுக்கு தகுதி பெற்றவர்கள் இருந்த பொழுதிலும் சம்சாரத்துல கஷ்டப்படுறார்கள் அப்படின்னு. இதான் அந்த ஒரு ஃப்ரேம் இருக்கு. அந்த ரகசிய கிரந்தத்தை ஆரம்பிக்கிறதுனாலே, உபதேசம் ஆரம்பிக்கிறதுனாலே, நித்திய சூரிகளை போல நீயும் அனுபவிக்கிறதுக்கு தகுதி பெற்றவன், ஆனாலும் இப்படி இருக்காயே அப்படிதான் உபதேசத்தை தான் ஆரம்பிப்பார்கள். அந்த செய்தியில இவன் எப்படி இருக்க வேண்டியவன், சர்வேஸ்வரனை அனுபவித்து அகமன்னம் அகமன்னம் என்று கழித்து, அகமன்னம் 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 அப்படின்றது தைத்திரிய உபநிஷத்துல வரக்கூடிய வாக்கியம்.
இது என்ன சொல்றது அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம் எம்பெருமான் இடத்துல அவன் சொல்லுவானா, நான் தான் அன்னம், நான் அன்னம் அப்படின்னு சொல்லுவானா. அன்னம்னா என்ன? புஜிக்கப்படுறது, உண்ணப்படுறதுதான அன்னம். அப்ப எம்பெருமானுக்கு போக்கியமாக இவன் இருப்பான். அகமன்னம் 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 அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அகம் அந்நாதகா, அந்நாதகா அப்படின்னா அன்னத்தை சாப்பிடுபவன், அன்னத்தை உண்பவன், அவன் அந்நாதகா. எம்பெருமானுக்கு இவன் போக்கியமா இருக்கானா, அதை கண்டு எம்பெருமானுக்கு களிப்பு வருது. அந்த களிப்பு அனுபவிக்கிறதுக்காக இவன் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறான். அப்ப இவன் அன்னமாக முதல்ல இருக்கான். அன்னம்னா போக்கியம் ஆயிடுறான். பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா போக்கியம் ஆயிடுறான். அந்த போகத்தை அனுபவிச்சு எம்பெருமானுக்கு சந்தோஷம் ஏற்பட அங்க அவனுடைய முகமலர்த்திய கண்டி என்ன பண்றான், அத்தை இவன் உண்கிறான். அந்நாதகா, முதல்ல அன்னம், அப்புறம் அந்நாதகா என்று இப்படி அங்க இருக்க வேண்டியவன். அதே போல செருக்குக்கு போக்கு விட்டு, இப்படி எம்பெருமானுடைய அனுபவம் வர வர என்ன ஆகும்னா, செருக்கு செருக்கு அப்படின்னா ஒரு கழிப்பு. அந்த கழிப்புக்கு போக்கு விட்டு, போக்கு விடுறது அப்படின்னா ரொம்ப கழிப்பு வந்ததுன்னா லோகத்துல என்ன பண்ணுவாங்க, அதாவது பாடுவார்கள் இல்லையா, அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவார்கள், ஒரு போக்கு வீடு. அந்த போக்கு வீடாக என்ன பண்றான் அப்படின்னா, ஹாவு 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 அப்படின்னு சாமகானம் பண்றான் அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்துல நித்தியசூரிகள் பண்ணக்கூடியத இவனும் பண்றதுக்கு தகுதி பெற்றவன். பெரிய கடவ சேத்தனர், கடவை அப்படின்னா அதுக்கு பிராப்தி உண்டு, அதுக்கு தகுதி உண்டு. அப்படிப்பட்ட இந்த சேத்தனர் படும் அனர்த்தமே என்கிறார். அவனா இந்த முன்னாடி சொன்ன வரிகள்ல இடும்பை பூண்டு அப்படின்னு இப்படி வருத்தப்படுறானே, அவன் எப்படி இருக்க வேண்டிய அப்படி வருத்தப்பட்டு இருக்கானே. தண்டுடாய் மாலை மார்பன், சர்வேஸ்வரத்துவ சூச்சகமான திருத்துழாய் மாலையாலே அலங்கிருத்தனானவன். தண்டுடாய் மாலை, தன் அப்படின்னா குளிர்த்தி அப்படின்னு அர்த்தம். தன்மைனா குளிர்த்தி. நேற்றுக்கு ஒண்ணு பார்த்தோம் தன்மை அப்படின்னு, அதுக்கு தாழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். தன்மை அப்படின்றதுக்கு தாழ்ச்சி, மூணு சொல்லினா தன்மைன்னு போட்டா தாழ்ச்சின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். தன்மை அப்படின்னா குளிர்த்தி அப்படின்னு அர்த்தம் உண்டு. தண்டுடாய், தன்மையை கொண்ட துழாய் மாலை, குளிர்ந்த துழாய் மாலை. இந்த துழாய் மாலை இருக்கு, துளசி மாலை, அது எதை காட்டுறது, எதுக்கு சூச்சகமாக இருக்கு அப்படின்னா, இவன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சூச்சகமாக இருக்கான். இன்னான் தான் சர்வேஸ்வரன் அப்படின்றதுக்கு பெரிய திருவடி, அதாவது கருடன் இருக்காரு இல்லையா, அந்த கருடன் மேல ஆரோகணிப்பான் எவன், அவன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு. கருடன் ஒரு சூச்சகம். அதே போல ஆதிசேஷன் ஒரு சூச்சகம். யார் ஆதிசேஷன் மேல உறங்குவானோ அவன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு. அதே போல எவன் திருத்துழாய் மாலையை அணிவானோ அவன் தான் சர்வேஸ்வரன் அப்படின்னு. இதெல்லாமே சர்வேஸ்வரத்துவத்துக்கு சூச்சகம் அப்படின்னு சொல்லுவார்கள். இன்னான் தான் பரம்பொருள் அப்படின்னு காட்டி கொடுக்கிறது திருத்துழாய் மாலையானது. சர்வேஸ்வரத்துவ சூச்சகமான திருத்துழாய் மாலையாலே அலங்கிருத்தனானவன், அத்தாலே அத்தை அலங்காரமாக கொண்டவன். தந்துழாய் மாலை மார்பன். இவர்கள் பற்றின துராராத விஷயங்கள் போல் அன்றியே தன் பெருமையை முன்னிட்டு என்னை பற்றுமவனை ரட்சிக்க கடவன் என்று தனிமாலை இட்டு கொண்டிரு அவன் இருப்பது. இந்த தனிமாலை அப்படின்றது அது மற்றொன்று என்ன காட்டுறது அப்படின்னா, பட்டரே நம்பெருமாளுடைய விஷயத்துல ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். தும்மே அஹம்மே குதஸ்தத் ததபி குத இதம் அப்படின்னு ஒரு முக்தக ஸ்லோகம். பட்டர் ஒரு நாள் நம்பெருமானை சேவிக்கிறதுக்காக எழுந்தருளினாராம். அப்ப நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளி ஈர வஸ்திரத்தோட நம்பெருமாள் எழுந்தாராம். ஒரு மாலையை மட்டும் இட்டு கொண்டு இருந்தாராம். இந்த சன்னிவேஷங்கள்ல அந்த காலத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா, சத்திய பிரதிஜை ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, ஜலத்துல நீராடி ஈர வஸ்திரத்தோடவே ஒரு மாலை அணிந்து கொண்டு ஒரு காட்டுறார்கள், நான் சொல்றதான் உண்மை அப்படின்னு சத்திய பிரதிஜைக்கு இந்த சன்னிவேஷமானது பயன்படும். அது போலதான் இருக்கு நம்பெருமாள். என்ன பண்ணார் அவர்? நம்பெருமாள் திருமஞ்சன அவசரத்துல எப்படி இருப்பார்? அவர் ஈர வாடையோட இருக்கார். ஈர ஆடை, அதான் ஈர வாடை, ஈர வாடையோட இருக்கார். திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டு இருக்கார். இதை பாட்டு பட்டருக்கு ஒண்ணு தோணித்தான். நம்பெருமாள் ஏதோ சத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார், நமக்கு ஒண்ணு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் வாதாடி பார்த்தார். அந்த வாதாடத்துல அவர் தோத்து போயிட்டார் நம்மளோட. அவர் ஒண்ணு சத்தியம் பண்றார். என்ன சத்தியம் பண்றார் அப்படின்னா, தொம்மே நீ என்னுடைய சொத்து அப்படின்றது. அதை நம்ம லேஸ்ல ஒத்துக்கல. நிறைய சொல்றாரு பட்டர், பெரிய ஸ்லோகம் ஒண்ணு போறது, நிறைய சொல்லி கடைசியில பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பா நீ என்னுடைய சொத்துதான்ப்பா, கொஞ்சம் நம்புப்பாத அப்படின்னு சத்தியம் பண்றார் அப்படின்னு அங்க சன்னிவேஷம். அது போல இங்க எம்பெருமான் எப்படி இருக்கான்? திருத்துழாய் மாலை அணிஞ்சு கொண்டு இருக்கானா, இது என்ன காட்டுறான் அப்படின்னா, தன் வெறுமையை முன்னிட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, ஆக்கின் சன்னியம் அப்படின்னு கேள்விப்படுறான் இல்லையா, துவயத்துக்கு அதிகாரம். துவயத்தை கொண்டு அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரியறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா, ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக்கிஞ்சன்யம் அப்படின்னா கை முதல் அற்ற தன்மை, அதான் ஆக்கிஞ்சன்யம். என்னால என்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடையாது அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா, அதான் தன்னுடைய வெறுமை.
வெறுமைன்னா என்ன? வறுமை வெறுமை ரெண்டு ஒண்ணுதான். ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய வெறுமையை காட்டிக்கொண்டு வெறுமை இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெறுமை அதுதான். இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய வெறுமையை முன்னிட்டு என்னை பற்றும் அவனை, அப்போ ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு என்னை பற்றும் அவனை நான் ரட்சிக்க கடவன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறான் இல்லையா, அது காட்டுறது இந்த திருத்துழாய் மாலையானது என்று. தனிமாலை இட்டுக் கொண்டிரே அவன் இருப்பது, அவன் ரட்சகனான ரட்சகன் ஆகாதவன்றும் கிட்டுவார்க்கு அவ்வடிவும் ஒப்பனையுமே பிரயோஜனம் போரும் கிடீர். இதுவும் ஆச்சாரியால மொத்தம் சொல்லுவா. காத்துக்கனானாலும் விடவண்ணாத வடிவழகு அப்படின்வார்கள். காத்துக்கன் அப்படின்னா அடிக்க வரவன். அவன் அடிக்கவே வந்தாலும் கூட எம்பெருமான் அடிக்க வர போறது கிடையாது, அவன் ரட்சிக்கிறவன். அவன் ரட்சணத்தை பண்ணல அப்படின்னு வச்சுக்கோமே, ரட்சணத்தை பண்ண கூட வேண்டாம், அவன் நம்ம அதை எதிர்த்து வரான் அப்படின்னு வச்சுக்கோமே, அடிக்கிறதுக்காக வரான். அப்படி இருந்த பொழுதிலும் கூட அவனுடைய வடிவழகானது அவன்பா நம்ம ஈர்த்து கொள்ளக்கூடியது. அது இங்க சாதிக்கிற ஆச்சாரியர். அவன் ரட்சகன் ஆகாதவன்றும், ரட்சிக்கிறான்னா அதான் உண்மை, அவன் ரட்சகனே இல்லைன்னு வச்சுக்கோமே, அப்போ கூட விட ஒண்ணாத வடிவழகு, அவனுடைய வடிவ அந்த ஒப்பனை அழகு இருக்குல்ல, திருத்துழாய் மாலை சாத்தின ஒப்பனை அழகு, அது விட ஒண்ணாது. அதுவே பிரயோஜனம் போரும் கிடையாது. அதுவே பிரயோஜனம். அவன் கிட்ட போறதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா அந்த அழக சேவிக்கிறதே பிரயோஜனம். கண்டுடாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடியாடி தமர்களாய் இவ்விஷயத்தில் இவனுக்கு சாத்தியம் ஒன்றில்லை. சுவாபாவிக சம்பந்தத்துக்கு அனுமதி பண்ணும் இத்தனையே வேண்டுவது. இவ்விஷயத்தில் பகவத் விஷயத்துல இருக்கு இல்லையா, இவனுக்கு சாத்தியமாக ஒன்றில்லை. அதான் இந்த திருமாலையில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஊடே சம்பிரதாயத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும். அது கூடவே சேர்த்து அவ்வளவு பக்தி தோய்ந்த சொற்கள், பக்தி என்ன, அதே போல ரகசியார்த்தங்கள் என்ன, எல்லாமே இந்த திருமாலையில அப்படி காண கிடைக்கிறது. இங்க மறுபடியும் சம்பிரதாயத்தினுடைய ஒரு ஆழமான கருத்தை அருள் செய்கிறார். இவ்விஷயத்தில் இவனுக்கு சாத்தியம் ஒன்று இல்லை. பகவத் விஷயத்துல எப்படின்னா புதுசா இவன் பெற்று அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. எந்த விதத்துலனா, எம்பெருமான் தான் ரட்சகன் இல்லையா, அவனை புதுசா ரட்சகனாக ஆக்க வேண்டியிருக்குமா? தேவை கிடையாது. அவன் என்னைக்குமே ரட்சகன் தான். ஏன்னா நம்ம சொல்லிதான் நான் இந்த ஜீவாத்மாவை காப்பாத்த போறேன் அப்படின்னு என்ன அவனுக்கு வரணுமான, அவன் தான் அனாதி காலமா என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கான், என்ன பார்த்துட்டு இருக்கான், ஜீவாத்மாவை எப்படி ரட்சிக்க போறான் அப்படின்னு அவன் ஏற்கனவே இன்னொருளோட சுவாபாவிகமான இயற்கையான இன்னொருளோட இருக்கான். அதனால அங்க நம்ம சாதிக்கிறது ஒன்றும் கிடையாது. சரி, எம்பெருமானை பெற்று நமக்கு அனுபவம் வருது இல்லையா, அது கூட நம்ம புதுசா சாதிக்க போறோம் அப்படின்றது அங்க ஒண்ணும் கிடையாது. அதுவும் நமக்கு இயற்கை தான். ஆத்மாவனுடைய இயற்கை என்ன அப்படின்னா பரமாத்மாவை அனுபவிக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் இது இயற்கையோடு கூடினது. பரமாத்மாவுக்கு என்ன இயற்கை? நம்மளை ரட்சிக்கிறது தான் அவனுக்கு இயற்கை. ஆத்மாவுக்கு என்ன இயற்கை? பகவானை அனுபவிக்கிறது தான் ஆத்மாவுக்கு இயற்கை. இதுல சாத்தியம் நாம் ஒன்று செய்து ஏற்படுத்த வேண்டியது அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது பகவத் விஷயத்துல. இவ்விஷயத்தில் இவனுக்கு சாத்தியம் ஒன்றில்லை. சுவாபாவிக சம்பந்தத்துக்கு அனுமதி பண்ணும் இத்தனையே வேண்டுவது. அப்ப சுவாபாவிக சம்பந்தம் இருக்கு இல்லையா, அப்ப இத்தனை காலமா எம்பெருமானுக்கு இயற்கையான இன்னொரு இருக்கு. தன்னுடைய அடியவன் தன்னுடைய சரீரமான இந்த ஜீவாத்மாவை ரட்சிக்கணும் அப்படின்னு அனாதி காலமா எம்பெருமான் பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னா ரட்சிக்க வேண்டியது தானே. நம்ம எல்லாரும் இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல தானே இருக்கணும். ஏன் இல்லை அப்படின்னா அப்ப என்ன வேண்டி இருக்கு? அந்த சம்பந்தத்துக்கு அனுமதி நம்ம பண்ணணும். அவன் ஆண்டவன், நான் அடிமை அப்படின்ற சம்பந்தத்தை ஒத்துண்டு எம்பெருமானை நீ என்னை ரட்சிக்கலாம் அப்படின்னு தடையில்லாமல் அனுமதி பண்ணணும் இல்லையா. அது இவ்வளவு காலம் நம்ம பண்ணதே கிடையாது. அதனால சம்சாரத்தை சுத்தின்னு இருக்கோம். அப்ப இந்த அனுமதி பண்ணும் இத்தனையே வேண்டுவது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மோட்சத்துக்கு போயாச்சுன்னா இவ் ஆத்மாவுக்கு நிலை நின்ற சுரூபம் இதுவே. எம்பெருமான அனுபவிக்கிறது அப்படின்றதுதான் ஆத்மாவுக்கு நிலை நின்ற சுரூபம். அவனை பதிம் விஸ்வசியா என்றும் இவனை யஸ்யாஸ்மி என்றும் தாசோகம் என்று மீறே நிர்தோஷ பிரமாணங்கள் சொல்லுகிறது. நிர்தோஷ பிரமாணங்கள், குற்றமற்ற பிரமாணங்கள், வேதம், ஸ்மிருதி, இத்திஹாசங்கள் இவைகள்லாம் என்ன சொல்றது அப்படின்னா அவனை பதிம் விஸ்வசியா, எல்லா உலகத்துக்கும் தலைவன் அப்படின்னு பரமாத்மா சொல்றது. ஜீவாத்மாவை யஸ்யாஸ்மி அவனுக்கு உரியவன், தாசோகம் அவனுக்கு தாசன் அப்படின்னு ஜீவாத்மாவை தொண்டனாக சொல்றது. தமர் அப்படின்னா அடியார். அந்த காலத்துல இது ஒண்ணு சொல்லுவா, தமிழே கூட கொஞ்சம் தெரியாத காலம் அந்த காலம் அப்படின்னு. அதனாலதான் சில வியாக்கியானங்கள்லாம் தமர் அப்படின்னா அடியார் நமக்கு தெரியுமே, எதுக்காக புதுசா சொல்றாரு அப்படின்னா அந்த காலத்துல ஏன்னா திவ்ய பிரபந்தம் தமிழ்ல இருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த உயர்ந்த திவ்ய பிரபந்தத்தை வேண்டான்னு சொன்ன காலம். அது
இப்பவும் அந்த காலம் கொஞ்சம் தொடர்ந்துதான் இருக்கு. ஆக புதுசா யாரும் திவ்ய பிரபந்தத்துக்குள்ள வரா அப்படின்னு வச்சுக்கோமே, அவளுக்கு தமிழ் ரொம்ப பெருசா தெரியாது. அதுக்காகவே கூட மணிப்பிரவாளம் அப்படின்ற பாஷை பயன்பட்டது. சம்ஸ்கிருத ஞானத்தை கொண்டே தமிழுக்கு வரும் பொழுது மொத்தமாக ரொம்ப செந்தமிழ் சொன்னாலும் யாருக்கும் ஒன்றும் புரியாது. மேலும் சம்ஸ்கிருத வேதாந்தத்தினுடைய கருத்துக்கள் தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கும் கண்டிப்பா சம்ஸ்கிருத பாஷை வேண்டி இருக்கு இல்லையா? அதனால இப்ப தமர் அப்படின்றது அடியார் அப்படின்னு சொல்றாரு. தமர்னா தெரிஞ்சதான அடியார் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த காலத்துல புதுசா சம்ஸ்கிருதம் மட்டும் படிச்சுட்டு இங்க வரக்கூடியவருக்கு தமர் அப்படின்னு தெரியாம போகுமே அப்படின்றதுக்காக தமர் அடியார் அப்படின்னு சொல்றாரு. கீழ் சொன்னவை அடங்க இவன் தானே ஏறிட்டு கொண்டவை இது. என்னாச்சு? இவனுடைய சுபாவம் என்ன? இவனுடைய இயற்கை என்ன? எம்பெருமானுக்கு அடிமையாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றது, இதான் இவனுடைய உண்மையான இயல்பு. ஆனா பாட்டினுடைய முதல்ல சொன்னார் இல்லையா, பெண்டிரா சுகங்கள் வைப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு பூண்டிரா கிடக்கும் போது, இது எல்லாமே இவன் ஏறிட்டு கொள்றது, இவனுடைய இயற்கையே கிடையாது. இதுதான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த ரியலைசேஷன் வரும். இதுக்காக நான் இல்லையே, எனக்கு அல்லாத ஒன்று நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு நமக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துதான் நம்ம இன்னைக்கெல்லாம் இப்போ பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம். இதான் அந்த ரியலைசேஷன். எனக்கு உரியது இது கிடையாது, எனக்கு உரியது எம்பெருமான் அப்படின்ற அந்த ரியலைசேஷன். கீழ் சொன்னவை அடங்க இவன் தானே ஏறிட்டு கொண்டவைகிறது. பாடி ஆடி கண்டுடாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி பகவத் அனுபவஜனித்த பிரீத்திக்கு போக்கு வீடாக பாடி. போக்கு வீடுன்றது முன்னாடியே பார்த்திருக்கேன். அந்த பிரீத்தியானது நெஞ்சில இருந்ததுன்னா அதுக்கு அது அந்த பிரீத்தியை காட்டுறதுக்காக ஒரு செயல் செய்யறதுதான் போக்கு வீடு. அதுக்காக பாடி பகவத் அனுபவஜனித்த பிரீத்திக்கு, அனுபவத்தினால ஏற்படக்கூடிய பிரீத்திக்கு ஒரு போக்கு வீடாக பாடி. அதுதான் இருந்த விடத்தில் இருக்க ஒட்டாமையாலே ஆடி. பாடினாலே உடனே ஆடணும் அப்படின்னு தோணும். அதனால பாடி ஆடி அங்க ஆயந்தி கேச்சித்து பிரணமந்தி கேச்சித்து நிறுத்தியந்தி கேச்சித்து என்று மதுவனத்தில் புக்க முதலிகள் படியாய் திரிய கடவனீரை இவன். மதுவனத்திலே புக்க முதலிகள் அப்படின்றதும் நம்ம சரித்திரம் முன்னாடியே பார்த்துருக்கோம். என்னாச்சு? ஹனுமான் ஆஞ்சநேயர் தாயாரை கண்டார். கண்டு விட்டு இக்கரைக்கு சொன்னார். முதலிகள் இடத்துல எல்லாம் வானர முதலிகள் இடத்துல சொன்னார். அங்க ஜாம்பவான் அவரும் இருந்தார். எல்லார்கிட்டையும் தாயாருடைய நிலையை தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட தாயாரானவள் தனியா இருந்து இவ்வளவு வருத்தப்படுறா, எனக்கு என்ன நியாயம் அப்படின்னு தோன்றதுன்னா, இப்பவே நாமளே கூடி ராமன் இடத்துல ஒண்ணுமே போக வேண்டாம், தாயார் இருக்கா கண்டேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அது நியாயமே கிடையாது. எது நியாயமான பேச்சு அப்படின்னா, தாயாரை கொண்டு நேர திருவடியில சமர்ப்பிக்கணும், அதுதான் நியாயமே ஒழிய தாயாரை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது நியாயமா அப்படின்னு முடிவு பண்ணி லங்கைக்கு போகலாம் அப்படின்னு தங்களிடத்துல பேசும்பொழுது அப்ப ஜாம்பவான் சொன்னார், இல்ல இல்ல இப்ப ஏற்பட்ட முடிவுலாம் நம்ம எடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ராமன் என்ன நியமித்தானோ அதைதான் நம்ம செய்யணும். அவன் என்ன நியமித்தான்? தாயார் எங்க இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்கோ அப்படின்தான் நியமித்தான். கண்டுபிடிச்சாச்சு, அவன் இடத்துல போய் சொல்லுவோம். அவன் என்ன சொல்றான் நம்ம பண்ணணும் ஒழியா நம்ம எல்லாம் முடிவெடுக்க கூடாது அப்படின்னு ராமன் இடத்துல சொல்றதுக்காக போறார்கள். அப்போ நடுவுல சுக்ரீவனுடைய மதுவனம் இருந்தது. அது ரொம்ப பாதுகாத்துன்னு வந்திருந்தாங்க. அந்த வனத்தை போய் இவர்கள் அங்க இந்த கழிப்பால அவ்வளவு சந்தோஷத்தினால அந்த வனத்துல புகுந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வனத்தை துவம்சம் பண்ணார்கள் அப்படின்னு சரித்திரத்தை முன்னாடி பார்த்தோம். அது போல அந்த வானர முதலிகள்லாம் எப்படி கழித்தார்களோ அந்த மதுவனத்துல, அது போல இந்த ஜீவாத்மாவானவன் பகவான் அனுபவித்து கழிக்க கடவன். ஒரு தேச விசேஷத்திலே சென்றாலும் ஹாவு என்று பிரீத்தி பிரகர்ஷத்தாலே பாடி சம்பிரம நிறுத்தம் பன்னீரே தரித்திருப்பது. ஆக தண்டுழாய் மாலை மார்பன் தமர்களாய் பாடி ஆடி அப்படின்னு பாட்டு இருக்கு இல்லையா, அது சொல்லிட்டு இருக்காரு. பாடி ஆடி அப்ப இந்த வானர முதலிகள்லாம் எப்படி பாடி ஆடினார்களோ அதே போல இவனும் பெரிய பெருமாள் திருநாமத்தை அனுபவித்து பாடி ஆடுறதுக்கு தகுதி பெற்றவன். இவன் மோட்சத்துக்கு போனா கூட இதான் பண்ண போறான். நம்ம எல்லாம் பார்த்தோமே, ஹாவு ஹாவு அப்படின்னு சாமகானம் பண்றான் இல்லையா, எம்பெருமான அனுபவித்து அந்த அனுபவத்தினுடைய கழிப்பு அது தோற்ற ஹாவுன்னு சாமகானம் பண்றான். இப்படிதான் இவன் சிறிய கடவனாக இருப்பான். பாடி ஆடி தொண்டு பூண்டு அடிமை பூண்டு தனக்கு வகுத்த சேஷவிருத்தியை ஏறிட்டு கொண்டு. அடிமை பூண்டு, இங்கே மறுபடியும் அதே பூண்டுதான். அடிமையை செய்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அடிமை பூண்டு அப்படின்ற தன்னுடைய வகுத்த சேஷவிருத்தியை ஏறிட்டு கொண்டாத்தை அணிந்து கொண்டு. உறும் என்று ஏறிட்டு கொள்ளுகை அன்றிக்கே உகந்து ஏறிட்டு கொண்டு. உறும் அப்படின்னா ஊற்றது, இது உறும். உறும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எனக்கு தகுந்தது, அதாவது எனக்கு விதிக்கப்பட்டது. உற்றது அப்படின்னால என்ன? கடமை அப்படின்னு தானே சொல்றான். எனக்கு இது உற்றது அப்படின்னா எனக்கு இது கடமை அப்படின்னு. உறும் அப்படின்னா எனக்கு இது கடமை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யாராவது கைங்கரியத்தை பண்ணுவார்கள்? அப்படி பண்ண மாட்டார்களே, உகந்து பண்ணுவார்கள். அப்ப உறும் அப்படின்னு பண்ணாமல் உகந்த தொண்டு செய்யறான். தொண்டு பூண்டு இவ் ஆத்மாவுக்கு தாசியமேகிற ஆபரணம். இதுதான் உண்மையான ஆபரணம். பூண்டுன்னு தாராளமா சொல்லலாம்.
அங்க வந்த கேள்வி இங்க வராது. அடிமை பூண்டுன்றத தாராளமா சொல்லலாம். துருமச்சீரைகி அலங்கிருதா என்றார் போலே, என்றது ஆபரணமானார் போலே, என்றது ஆபரணமானார் போலே. இது இளைய பெருமாளை பத்தி, லக்ஷ்மணனை பத்தி இருக்கக்கூடிய ஸ்லோகம். துருமச்சீரைகி, துருமம்னா இது மரம், சீரம் அப்படின்னா வஸ்திரம். மர உரி இருக்கு இல்லையா, அதான வஸ்திரமாச்சு. யாருக்கு? 2 பேருக்கும் காட்டு வனவாசத்துல ராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மர உரிதான வஸ்திரமாக ஆச்சு. துருமச்சீரைகி அலங்கிருத்தகா அப்படின்னு சொல்றாரு வால்மீகி. அது ஒரு அலங்காரமான மர உரியில ஒரு அலங்காரமான அப்படின்னா வகுத்தது அதான. எம்பெருமானுக்கு அவன் மர உரி உடுத்தின்னு இருக்கும் பொழுது அவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இவன் லக்ஷ்மணன் மர உரி உடுத்தினானா அதுவே அலங்காரமாக அமையும். அதனால தாசியமே அலங்காரம். நம்பெருமானுக்கு சேரசுந்தர பாண்டியன் தம்பிரான் பதக்கம் போல இவனுக்கு தாசியமாகிற ஆபரணம். எம்பெருமானுக்குன்னு ஒரு பதக்கம், சேரசுந்தர பாண்டியன் அப்படின்னு எம்பெருமானுக்கு பதக்கம் இருக்கு. அனைவரும் ஒரு ராஜா சமர்ப்பித்ததாக இருக்கணும். சுந்தர பாண்டியன் அப்படின்ற பெயரை கொண்டு ஒரு ராஜா சமர்ப்பித்த பதக்கமாக இருக்கலாம். அவனுடைய பெயர்லயும் அந்த பதக்கம். இது அவனுக்கு, அதாவது நம்பெருமான் அவருக்கு இது ஆபரணம். நமக்கு என்ன ஆபரணம்? நம்பெருமான் திருவடிகள் இருக்கக்கூடிய தாசியம் தான் நமக்கு ஆபரணம். அவனுக்கும் அது நெஞ்சிலே கிடப்பதொன்று, இவனுக்கும் இது நெஞ்சிலே கிடப்பதொன்றிலே. நம்பெருமான் இருக்கக்கூடிய பதக்கம் நெஞ்சிலதான். நெஞ்சுனா என்ன? இங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த திருமேனில் இருக்கக்கூடிய அந்த பாகம் நெஞ்சுன்னு. இந்த அடிமைப்படுறான் இல்லையா, அவனுக்கும் நெஞ்சிலதான் கிடக்கிறது இந்த ஆபரணம். என்ன நெஞ்சு? இங்க மனசு அப்படின்ற நெஞ்சு, அது கிடக்கக்கூடிய ஆபரணம் இது. இடும்பை பூண்டு என்கிறது போல் அன்றியரே இது. அங்கேயும் பூண்டு அப்படின்னு தான் இருக்கு வார்த்தை, அது போல இது கிடையாது அப்படின்ற. அகம் சர்வம் கரிஷ்யாமி, வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா என்கிறதே இது. இங்க சொல்லக்கூடியது எப்படின்னா, இடுமை பூண்டு அப்படின்னு வருத்தப்பட்டு இவன் எல்லாத்தையும் ஏறிட்டுக் கொள்றான் அப்படின்னு அங்க இருந்தது. அந்த வருத்தமானது இவனுக்கு தகுந்ததே கிடையாது, அந்த வருத்தத்தை ஏறிட்டுக் கொள்றான் அப்படின்னு. இங்க சொல்லும் பொழுது அதே பூண்டு அப்படின்ற சொல்ல எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் சென்ஸ்ல தெரிவிக்கிறார் ஆச்சாரியர். அங்க சொன்னது எல்லாமே இகழ்வாக தெரிவித்தார், இங்க எல்லாமே பெருமையாக சொல்றார். அகம் சர்வம் கரிஷ்யாமி லக்ஷ்மணனுடைய வாக்கியம், நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு அப்படி ஒரு பாரிப்பு. அதே பாரிப்பு அதனுடைய அப்படியே தமிழ் மொழிபெயர்ப்பு தான் ஒழிவில் காலம் எல்லாம். அந்த அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்றது இல்லையா, அதுதான் உடனாய் மண்ணி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்றது இல்லையா. அங்க அவன் சர்வம் கரிஷ்யாமின்னு பாரித்தான், அது அப்படியே தமிழை சாதிக்கிறார் ஆழ்வார், செய்ய வேண்டும் அப்படின்னு. சரி, இப்ப பூண்டு என்கிற சப்தம் 2 இடத்திலும் ஒத்திருக்கா, நெடுவாசிப்பட அர்த்தம் சொல்லுவானேன். அங்கேயும் இடும்பை பூண்டு அப்படின்றது, இங்கேயும் அடிமை பூண்டு அப்படின்றது. இடும்பை பூண்டுன்னு சொல்லும் பொழுது மட்டும் அவ்வளவு திட்டு அதுக்கு, அது அவ்வளவு வெய்தல் அதுக்கு, அந்த இடும்பை பூண்டு அப்படின்றது. இங்கேயும் அவ்வளவு பெருமையா சொல்றீங்க. ரெண்டுமே 2 இடத்துலயும் பூண்டு பூண்டு அப்படின்னு தானே இருக்கு. அப்ப அங்கேயும் மனைவி மக்களுக்காக அவன் சிரமத்தை எவ்வளவு அழகா ஏறிட்டுக் கொள்றான் அப்படின்னு உயர்த்தியா சொல்லியிருக்கலாமே. இங்க மட்டும் உயர்த்தியா சொல்றீங்களே கைங்கரியத்தை பத்தி அப்படின்னா, ஏன் இப்படி வாசி இருக்கு அப்படின்னா அர்த்த பலத்தினால இருக்கு. அர்த்த பலத்தாலே அப்ராப்த விஷயத்தில் சேவையை, அது அப்ராப்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சேவை, மனைவி மக்களுக்காக பண்றதை உயர்த்தியா சொல்லலாமே அப்படின்னா, அப்ராப்த விஷயத்துல சேவை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சேவா ஸ்வவிருத்திகி என்றும், சேவையானது ஸ்வாவினுடைய விருத்தி. நாய், ஸ்வானா நாய், நாயுடைய தொழில் தான் சேவை. லோகத்துல தானே பாக்குறோம், அதான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காட்டு நாய்கள் எல்லாம். ஆக சேவைன்றது நாய் தொழில். லோகா ஸ்வவிருத்திகி. அப்புறம் இது அங்க பிராப்த விஷயத்தில் வந்தால் பகவான் இடத்துல இருக்கக்கூடிய சேவை, அந்த பாரதந்திரியத்தை பாரதந்திரியம் பரே பும்சி என்றும் சாகிமர்த்தம் ந சேவியதே என்றும் விஷயம் வேதித்தார் போல இங்கும் அர்த்த பலத்தாலே வேதித்து சொல்லுகிறது. அங்கேயும் சேவை சேவை அப்படின்றது லோக விஷயத்துல சேவையை நிந்திக்கிறது சாஸ்திரம். ஆனா பரமபுருஷனுக்கு எழுத இருக்கக்கூடிய அந்த பாரதந்திரியம், பாரதந்திரியம் அதுவும் சேவைதானே, அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. அதே போல சாகிமர்த்தம் சேவியதே வாசுதேவ தொழிற்சாயா, வாசுதேவன் அப்படின்ற அந்த மரத்தினுடைய நிழல், அதுல ஏன் நீ ஒதுங்க மாட்டேங்கிற, அதுவும் ஒரு விதமான சேவை தான். அதாவது இந்த சமுத்திரத்துல சேவிக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, ஔஷத சேவையாச்சா அப்படின்னு கேட்பாருங்க. ஔஷத சேவை அப்படின்னா, ஔஷதம்னா மருந்து, மருந்தை சேவிச்சாச்சா அப்படின்னு என்ன அர்த்தம்? மருந்து விழுந்து வணங்குறதா அப்படி கிடையாது, மருந்தை சாப்பிடுறது அப்படின்னு அர்த்தம், அதை அனுபவிக்கிறது அப்படின்னு அர்த்தம், அதுக்கு உரிதான செயலை செய்யறது அப்படின்னு அர்த்தம். தீப பிரபந்தத்தை சேவிச்சாச்சா அப்படின்னு கேட்பா. தீப பிரபந்தத்தை என்ன சேவிக்க முடியும்? அதுக்கு உரியதான செயல் என்னது? தீப பிரபந்தத்துக்கு உரியதான செயல் சொல்றதுதான். அது அங்கங்க சேவையானது அந்தந்த அர்த்தத்துல வரும். அப்போ அந்த செயலே உயர்ந்த செயலா இருந்தா அது சேவை அப்படின்னு சொல்றதுக்கு இடம் கொடுக்கிறது. அதே போல வாசுதேவன் என்கிற மரத்தினுடைய நிழலானது ஏன் சேவிக்கப்படவில்லை அப்படின்னா, அதுல போய் ஒதுங்கலாமே,
உனக்கு ஒதுங்கிறதுக்காக தானே இடம் கொடுக்கறதுக்கு அந்த நிழல் இருக்கு, ஏன் ஒதுங்கல அப்படின்ற அர்த்தத்துல. ஆனா அங்க என்ன இருக்கு, சேவை பண்ணலாமே அப்படின்னு தான் இருக்கு. அப்போ பகவத் விஷயத்துல சேவை அப்படின்னா உயர்ந்ததாக சொல்றீங்களே, மற்ற விஷயத்துல சேவையானது தாழ்ச்சியாக சொல்றீங்களே அப்படின்னா விஷயம் மாறிப்பட்டிருக்கு. லோக விஷயத்துல இருக்கக்கூடியது அல்ப விஷயம், அதனால அதுல இருக்கக்கூடிய சேவையானது அது நாய் தொட்டில் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவத் விஷயம் நமக்கு உரியதான விஷயம், அதனால அந்த சேவையானது உயர்த்தியாக சொல்லப்படுறது. அங்க வந்து இந்த மனைவி மக்கள் எல்லாம் பாக்குறது நாய் சேவா அப்படின்னு நினைச்சுட்டு யாரும் இந்த மாதிரி தப்பா நினைச்சுக்க போறது கிடையாது. கடமை அப்படின்றத நம்ம ஆச்சாரியான மறுக்க போறது கிடையாது. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்றதுலாம் யாரும் ஆச்சாரியான சொல்றது கிடையாது. ஆனா இதுல தெளிவாக இருக்கணும். பகவத் விஷயத்துக்கு தடையாக இருக்கும் அப்படின்னா அப்போ சாய்ஸ் ஃபேமிலியா பகவானா அப்படின்னா இதுல வந்து எந்த இந்த வாழைப்பழத்துல ஊசி சேர்க்கறது அந்த மாதிரி சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுக்கு அது இடமே கிடையாது. பட்டுன்னு தான் சொல்லணும். பகவான் தான் ஜீவாத்மாவுக்கு முக்கியம். குடும்பமா பகவான் அப்படின்னா பகவான் தான் முக்கியம். இதுல வந்து மறுபேச்சுக்கு இடமே கிடையாது. அதனாலதான் ஆழ்வார் என்ன பண்ணார், நல்ல கோட்பாடு உள்ளவர்கள் அப்படின்னு 8ஆம் பத்தினுடைய கடைசியில சாதிச்சுட்டு என்ன சொன்னாராங்க, எல்லாம் மனைவி மக்களோட நன்றாக வாழ்வீர்கள் அப்படின்னு எல்லாம் ஆசீர்வாதம் தானே பண்ணார் ஆழ்வார். ஏன், பகவத் விஷயத்துக்கு அனுகூலமாக இருக்கிற பட்சத்துல. அவர்களே பகவத் விஷயத்துக்கு பிரதிகூலமாக இருந்தால் சரி இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் ஏதோ கடமை அப்படின்றதுக்காக அவ்வளவுதானே ஒழிய ரொம்ப ஈடுபாடுல எனக்கு உனக்கும் கிடையாது, எனக்கு பகவான் தான் முக்கியம், அதுல மாற்றமே கிடையாது. அமுதம் உண்ணா ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். அமுதம் உண்ணா சொரூப பிராப்தமாயும் நித்திய அனுபாவியமாயும் இருக்கும் அமிர்தமாயிட்டு இது. பகவான் வந்து அமிர்தமாக இருக்கான். இந்த தேவர்களுடைய அமிர்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது சொரூப பிராப்தமாக இருக்காது, நித்தியானுபாவியமாக இருக்காது. அதாவது அந்த அமிர்தத்தை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சாவா வரம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டோம்னா மரணம் ஏற்படாது. தேவர்களுடைய அமிர்தத்தை சாப்பிட்டோம்னா மரணம் ஏற்படாது அப்படின்னா அப்படியே ஜீவிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீண்ட காலம் ஆயுள் இருக்கும் தேவர்களுக்கு, அவ்வளவுதானே ஒழிய அவர்களுக்கும் இறப்புன்றது நிச்சயமா உண்டு. அந்த அமிர்தமே எப்படி இருக்குன்னா, தேவர்களுடைய அமிர்தம் சக்ருத் சேவியம் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த அமிர்தத்தை ஒரு தடவை தான் சாப்பிடணுமா, ஒரு தடவை சாப்பிட்டு அதனால மரணம் அப்படின்றது தட்டுப்பட்டு போகும், இவ்வளவுதான். ஆனா பகவான் ஆகிற அமுதம் எப்படி இருக்குன்னா சொரூப பிராப்தமாக இருக்கு. ஆத்மாவுக்கு இயற்கை இந்த பகவான் அப்படின்ற அமுதம் தான். தேவர்களுடைய அமுதம் சரீரத்துக்காக, இது பகவான் அப்படின்ற அமுதம் நித்திய அனுபாவியமாக இருக்கு, எப்பொழுதும் அனுபவிக்க கூடியதாக இருக்கு. தேவர்களுடைய அமிர்தம் ஒரு தடவை தான். இந்த அமுதம் வந்து விலட்சணமான அமுதம். அப்படிப்பட்ட அமுதம் இது. தவ தாசிய சுகைக சங்கினாம் என்றும் தவ தாசிய மகாரசஜா என்றும் சொல்ல கடவதிரே. அமுதம் அப்படின்றது பகவான் அமுதம், அது சரி. ஆனா இங்க சொல்லப்படுற அமுதம் உண்மையாக என்ன அப்படின்னா பகவான் இடத்துல இருக்கக்கூடிய தொண்டு இருக்கு இல்லையா, தொண்டு பூண்டு அமுதம் உண்மை அப்படின்னா ஆச்சு. அந்த தொண்டே அமுதமாக சொல்லப்படுறது. அதுதான் சாதிக்கிறார் தவ தாசிய சுகைக சங்கினாம் அப்படின்னு. இந்த தாசியமே சுகம் அப்படின்னு தோன்றது அடியார்களுக்குலாம். தவ தாசிய மகாரசஜா அப்படின்னு ஆழ்வான் சாதிக்கிறார். முதல்ல வந்து ஆழ்வாருடைய ஸ்தோத்திர ரத்னம், இரண்டாவது வந்து ஆழ்வான் சாதித்த ஸ்தவம். அந்த தாசியம் அப்படின்றது பெரிய ரசத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தமாக இருக்கக்கூடியது. ஒரு ஸ்திதி சொல்றேன், ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன், நீங்களே யோசிச்சு பாருங்க எப்படின்னு. கொளுத்துற வெயில், அதுல வந்து ஏசியில குழு குழு இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து 12 மணி வெயில்ல ஏசியில இருக்கான், ஏசி ரூம்ல இருக்கான். வெளில போனா எனக்கு ஒரே இந்த வேர்வையெல்லாம் எனக்கு பொறுத்துக்க முடியல, அந்த வெயில பொறுத்துக்க முடியல அப்படின்னு ஏசிலேயே இருக்கான் ஒருத்தன். அவன் சுகமாக இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். சரி, இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அதே வைகாசி மாசம் தான் வரதற்கெல்லாம் உற்சவம் வரும். சரி, ஏதோ ஒரு வரதர் கோயில்ல பிராகாரத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொளுத்துற வெயில் 12 மணில அவர் பிராகாரத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. கங்கை நீரை போல வேர்த்து கொட்டுறது. அவருக்கு சுகம் இருக்குமா அந்த வெயில்ல? அவர் பாடுபட்டு இருக்கார். ஆனா உள்ளத்துல என்ன தோணிட்டு இருக்கு, இந்த வரதருக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு சுகம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இவன் வந்து குடுக்குன்னு ஏசி ரூம்ல இருக்கான், இவனுக்கு சுகம்ன்றது தோணவே இல்லை, இவனுக்கு சுகமாவே இருக்காது, எதுவுமே இருக்கு, அல்பமா இருக்கும் இவனுக்கு. ஆனா அவர் கால் பாவ முடியாத இந்த வெயில்ல கங்கை நீரை போல வேர்த்து கொட்ட அவர் இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, நிச்சயமா அவருக்கு தான் சுகம் இருக்கும். அதான் ஆளவந்தார் சாதிக்கிறார். தவ தாசிய சுகைக சங்கினாம், அந்த தாசியமே தான் சுகம். அது தெரிஞ்சிருக்கலாம், அந்த சுவடை தெரிஞ்சு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த விடமாட்டம். தொழும்பர் அமுதமுன்னா தொழும்பர், இதனுடைய போகியத்தை அறியாது அயோக்கியமாய் அப்பிராப்தமாய் இருந்துள்ள சுத்திர விஷயங்களை விரும்பும் நீசர். தொழும்பர் அப்படின்னா தாழ்ந்தவர்கள். இதனுடைய போகியத்தை, எம்பெருமானுடைய திருவடிகளை பண்ணக்கூடிய கைங்கரியம் இருக்கு இல்லையா, இதை கூடயா புரிய வைக்கணும்? பரம போகியம் அப்படின்றது புரிய வச்சாலும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அப்பவும் தெரிஞ்சுக்காம இதோடைய போகியத்தை அறியாது அபோகியமாய் அப்பிராப்தமாய், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது,
அப்பிராப்தம்னா என்ன அர்த்தம்? பிராப்தினா சம்பந்தம், அப்பிராப்தம்னா நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒண்ணு. அபோக்கியமாகவும் இருக்கு. சம்பந்தம் இல்லை அப்படின்றது மட்டும் கிடையாது, அதுல ரசமும் கிடையாது. இத கூட தெரிஞ்சுக்காம அது பின்னாடியே போகக்கூடிய நீசர்கள் தொழும்பர். தொழும்பர்னா தண்ணியர்னா நீசர்கள். பிராப்தி இல்லாம இத்தை இழக்கிறார் அல்லர், லபிக்கையில் நேர்த்தி உண்டா இழக்கிறார் அல்லர். சரி, அவர்கள் என்ன பண்றார்கள்னா பகவானை கிட்டல இல்லையா? ஏன் கிட்டல? ஆமா, அவர்களுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா? பகவான் சில ஆத்மாக்களுக்கு மட்டும்தான், எல்லா ஆத்மாக்களுக்கும் பொது. அவ பிராப்தி இல்ல பகவான் இடத்துல வரல அப்படின்னு கிடையாது, அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இந்த கிட்டத்துல நேர்த்தி உண்டா? நேர்த்தி அப்படின்னா ஒரு சிரமம். எம்பெருமான கிட்டனா அது ரொம்ப நேர்த்தி கடன் அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா? சிரமப்பட்டு செய்யக்கூடிய சில காரியங்கள். அந்த மாதிரி சிரமம் இருக்கா பகவான் அடையிறதுல? அந்த சிரமமும் கிடையாது. அப்ப ஏன் இழக்கிறார்கள்? என்ன சொல்ல முடியும் அதுக்கு பதில்? சுத்ர விஷயங்களுக்கும் இதுக்கும் உள்ள வாசி அறியும் சேத்தனருமாய் இருக்க துராராஜமாய் அபோக்கியமாய் இருக்கிற விஷயத்திலே மண்ட பண்ணிச்சீரே சாப்பலம், பாப்பபலம் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கு. ஆக எம்பெருமான இப்படி உயர்ந்தவனாகவும் சுலபனாகவும் இருக்கான். மற்ற விஷயங்கள தாழ்ந்ததாகவும் இருக்கு, பிறருக்கு அரிதாகவும் இருக்கு மற்ற விஷயங்கள்லாம். இப்படி இருக்கு, இது ஒரு ஸ்திதி. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சேத்தனர்களாக இருக்கார்கள். சேத்தனன்னா என்ன? அறிவு பெற்றவன். அப்ப விவேகி அப்படின்னு சொல்லணும் இல்லையா? விவேகம், இது நல்லது இது தீயது அப்படின்னு பகுத்தறிய கூடியவன். இப்படி இருந்தும் கூட இழக்கிறானே பகவான. ஏன் அப்படின்னா என்னுடைய பாப்ப பலம். இந்த பாப்பம் என்ன பண்றது அப்படின்னா என்னுடைய அறிவை அப்படியே மூழ்கி அதை வளர விடாம தடுக்கிறதுனால இவனுக்கு எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. பகவான் உயர்ந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம தவிக்கிறான். சோறு உகக்குமாறு மண்ணில் காட்டில் சோற்றுக்கு வாசி அறிந்து ஜீவிக்கிறபடி எங்கனே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இவனுக்கு சோறு உகக்கிறது யாருக்கு? மற்ற விஷயத்துல ஆசைப்படுறான் இல்லையா? இவனுக்கு சோறு உகக்கிறது. ஆழ்வார் கேட்கிறார், நீ பகவான் உயர்ந்தவன், அவனை விட்டு, அதாவது மற்ற விஷயங்கள்லாம் தாழ்ந்தது, அதை விட்டுட்டு பகவான் இடத்துல போயிருக்கணும். ஆனா நீ போகல, நீ அங்க விவேகத்தையே பயன்படுத்தின மாதிரி தெரியல. ஆனா இங்க மட்டும் ஒரு விவேகத்தை பண்றியே. சாப்பிடணும் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் மண் அள்ளி வாயில போட்டுக்க மாட்டேங்கிற, சரியா பார்த்து சோத்தை மட்டும் வாயில போட்டுக்கிறியே. அப்ப இங்க ஒண்ணு விவேகம் இருக்கு. மண்ணை சாப்பிட முடியாது, சோத்தை தான் சாப்பிட முடியாது, சோற்றை அதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு இந்த விவேகம் எனக்கு இருக்கு. அப்ப ஏன் நீ அங்க விவேகத்தை பயன்படுத்த மாட்டேங்கிற? மற்ற விஷயத்தை விட்டு பகவானத்துல போகலாமே. நித்தியமான ஆத்மவஸ்துக்கு பகவத் சேஷத்துமே தாரகம் என்று அறியாதவன் அனித்தியமான தேகத்துக்கு சோறு தாரகம் என்று அறிந்து ஜீவிக்கிறானோ? ஆழ்வார் ஆச்சரியப்படுறார். நித்தியமான ஆத்ம வஸ்து, அதுக்கு அந்த விஷயத்துல விவேகம் பண்ணல. ஆத்மாவுக்கு பகவான் தான் வேணும் அப்படின்னு அந்த விவேகம் பண்ணல. ஆனா அனித்தியமான தேகத்துக்கு மட்டும் கரெக்டா அந்த ஞானம் இருக்கு இவனுக்கு. தேகத்துக்கு என்ன வேணும் அப்படின்ற ஞானம் இருக்கு. இந்த விவேகம் மட்டும் எனக்கு இருக்கே அப்படின்னு முதல்ல ஆச்சரியப்பட்டார். அப்புறம்தான் யோசிக்கிறார், இல்ல இல்ல இவனுக்கு விவேகமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் சொல்றார். இத்திராதிகள் ஜீவிக்க காண்கிற வாசனை கொண்டு செய்கிறான் இத்தனை இல்லே. ஒண்ணும் இல்ல, இங்க கூட விவேகமா இல்ல போல இருக்கு. இவனுடைய மூதாதையர்கள் அப்படித்தான் பண்ணியிருக்கார்கள். மனுஷனுடைய மூதாதையர்கள்னா இந்த மாதிரி மண்ணை கொண்டு ஜீவிக்காமல் சோற்றை கொண்டு ஜீவிச்சிருக்கார்கள். அந்த பார்த்து அந்த வாசனைனால இவனும் பண்றானே ஒழிய அதிலும் பகுத்தறிவுதான் இல்ல போல இருக்கு. வாசி அறியும் அவனாது ஆத்மாவுக்கும் நன்மை எஞ்ஞானோ. ஒரு காலம் இவனுக்கு பகுத்தறிவு மட்டும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. வாசி அறியும், வாசினா வேறுபாடு, வைஷமியம். மண்ணு தாழ்ந்தது, சோறானது உயர்ந்தது, அதான் தேகத்துக்கு தகுந்தது அப்படின்னு அங்க தெரிஞ்சிருந்தானா அப்ப அதை இங்கேயும் அப்ளை பண்ணாலே ஆத்மா விஷயத்திலையும் பண்ணல. அதனால அவனுக்கு அங்கேயும் உண்மையாக விவேகம் கிடையாது அப்படின்னு வச்சுக்கணும்னு. இந்த விஷயத்த கொண்டோம்னா இன்றைய காலத்துல ஒரு வியப்பான விஷயம் அனுசந்திக்கலாம். எவ்வளவோ கண்டுபிடிக்கிறார்கள். போன நூற்றாண்டுல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒருத்தர் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்லாம் சொல்லுவார்கள். இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கு போனோம், மார்ஸ் அப்படின்னு இருக்குல்லையே, அங்க போனோம் அப்படின்னா இவ்வளவு எல்லாம் பாதிச்சுட்டு இருக்கார்கள். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு பண்ணக்கூடியவன் அவன் என்ன சொல்றான்னா, மார்ஸுக்கு போனோம்னு ஒருத்தன் நினைச்சுட்டு இருக்கான். இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகவும் பணக்காரன் ஒருத்தன். அவன் என்ன பண்ணான்னா, மார்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, அங்க போய் குடியிருப்பு எழுப்பணும். இங்க எப்படி ஒரு வீடு கட்டுறோமோ அவன் அங்க போயிட்டான், மார்ஸுக்கு போய் நான் குடியிருப்பு எழுப்ப போறேன் அப்படின்னு அந்த எண்ணத்தோட அவன் இருக்கான். அவனுடைய ஆசை என்ன அப்படின்னா, அந்த செவ்வாய் கிரகத்துலதான் தன்னுடைய உயிரை துறக்கணும். அதான் அவனுடைய ஆசையம். இன்னொரு 20 வருஷத்துக்கு நடக்க போகுது அப்படின்னு அவன் வச்சுட்டு இருக்கான். அங்கதான் போய் உயிரை துறக்கணும் அப்படின்னு. அப்ப இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போய் அங்கெல்லாம் அந்த டெம்பரேச்சர் எல்லாம் -100 இருக்கும், அவங்களாம் வாழ முடியாது. அப்ப அவங்க வாழறதுக்கு வேண்டியதையும் பண்ணியாகணும். இவ்வளவு யோசிக்கிறவன் உயிரை துறக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டான். சரி, அந்த உயிரை துறந்த அப்புறம் அடுத்த நொடி என்ன, அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறான்.
ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவ்வளவு யோசிச்சான், இன்னைக்கு அவன் எங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்றான் தெரியல. அதே போலதான் இன்னைக்கு ரொம்ப பணக்காரனா இருக்கான் இல்லையா, அவன் மார்ஸுக்கு போகணுன்றது வரைக்கும் யோசிச்சுட்டான். அங்கதான் உயிரை துறக்க போறேன்னு முடிவும் பண்ணிட்டான். உயிரை துறந்தா என்ன ஆகும், அடுத்த நொடி, ரொம்பலாம் போக வேண்டாம், துறந்த அடுத்த நொடி என்ன அப்படின்றது யோசிக்கிறதுக்கு வரல. நீங்க பாட்டுல இருந்து தெரியறது. மற்ற விவேகம் தான் இருந்தா கூட ஒரு அடிப்படை விவேகம், மரணத்துக்கு பிறகு என்ன, அதை பத்தி யோசனையே இல்லை. ஒன்றிலே விசேஷ ஞானம் உண்டாது, மற்றையிலும் அறிவு உண்டாகாதோ. இப்போ லோகத்தை பத்தி இவ்வளவு ஆராய்ஞ்சு வைக்கிறானே, இந்த சின்ன விஷயம், நான் யாரு, எனக்கு என்ன நடக்க போகுது, இதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு. நல்ல வேலை எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால நமக்குலாம் அந்த சின்ன யோசனை வந்திருக்கு. அதனாலதான் அடுத்தது என்ன அப்படின்ற பயத்தினாலதான் அப்போ இந்த இம்மையை நல்லபடியாக சொரூபத்துக்கு தக்கவாறு எம்பெருமானுடைய திருவடிகள்ல பொழுது போக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கு. 5ஆம் பாட்டு முற்று பெறுகிறது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். சரி, இந்த வாரம் நம்ம